இன்னைக்கு வளங்கள். வளம்னா என்னங்க? ரிசோர்ஸஸ். டிரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன், அதை விட்டுருங்க. அப்படின்னா என்ன? மனுஷனுக்கு பயன்படக்கூடியது எல்லாமே வளங்கள் தான். சரியா? உயிரியல் வளங்கள். ஒரு வளத்தை பயன்படுத்துகிறோம், அதுக்கு உயிர் இருந்துச்சுன்னா என்னது? அது உயிரியல் வளம். அல்லது உயிர்களுடைய எச்சம் அது நமக்கு பயன்பட்டாலும் அதுக்கு பேர் என்னது? உயிரியல் வளம். பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். எடுத்துக்காட்டு காடு, பயிர்கள், பறவைகள். எல்லாத்துக்கும் உயிர் இருக்கா? விலங்குகள், மனிதர்கள். மனிதர் வளமா நமக்கு? வளமா இல்லையா? சரியா? அதெல்லாம் மனிதர்கள் வளமா நமக்கு? இப்போ நான் உங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட்டில் போய் வேலை செய்ய போகிறீங்க, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பயன்படுவீங்க, மக்களுக்கு பயன்படுவீங்க. இப்போ நம்மளை சுற்றியில் உள்ள மனிதர்கள் யார்? வளம்தான். அதான் சொல்கிறாங்க. அப்புறம் நிலக்கரி. நிலக்கரி வளம்தான், ஆனால் உயிர் உள்ளதா அது? ஆனால் எங்கேருந்து வந்துச்சு? செத்துப்போன மரம் தான் நிலக்கரி. அதனால் அதுவும் இதில் செஞ்சிட்டாங்க. மரம் மண்ணுக்குள்ளே போஞ்சால் நிலக்கரியாக மாறிடுது. கரெக்டாக? மரம்னா என்னது? உயிர் உள்ளதானே. அடுத்து பெட்ரோலியம், அதுவும் உயிர் உள்ள. இது நத்தை, நண்டு, ஆமை. கடலுக்குள்ளே ஓடுள்ள இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்குல்ல, அவங்க மண்ணுக்குள்ளே போஞ்சாக்கா அவங்க உடம்புல உள்ள அந்த கொழுப்பு தான் என்னவா கிடைக்கிது நமக்கு? பெட்ரோலியமாக கிடைக்கும். அப்போ அதுவும் உயிர் உள்ளது தான். அதனால தான் அதெல்லாம் இதில் சேர்த்திருக்காங்க. அடுத்தது உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு காற்று. எல்லாமே உயிரற்றது தானே. நிலம், நீர், சூரிய ஒளி, உலோக தாதுக்கள். தாதுக்கள் மட்டும் சேர்த்திக்கலாம், எல்லா தாதுக்களும். உலோகம், அலோகம் ரெண்டுமே. தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு, எல்லாமே வந்து என்னது? நமக்கு வளம். சூரிய ஒளி வளமா? எப்படி? லைட்டு கொடுக்குது. அப்புறம் எனர்ஜி வேறு. கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷன் ஆகணும்னா சூரிய ஒளி தான் வேணும். சரியா? சூரிய ஒளியில் உள்ள வெப்பம் தான் எங்கே போச்சு? கார்போஹைட்ரேட்டாக மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போய், இப்போது நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்குல்ல, யார் காரணம்? அவர் தான். ரைட். அடுத்தது புதுப்பிக்கத்தக்க வளங்கள். அதாவது இப்போ நம்ம ஒரு வளம் இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்துகிறோம், திரும்ப அந்த இடத்துல அந்த வளம் ரீஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா புதுப்பிக்கத்தக்கது. இங்கிலீஷில் ரெனியூவபிள் அப்படிம்பாங்க. அது எடுத்து பயன்படுத்துகிறோம், திரும்ப அந்த இடத்துல அந்த வளம் உருவாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு அப்படின்னாக்கா அது புதுப்பிக்க இயலாத வளம். இங்கிலீஷில் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். சரியா? ரைட். புதுப்பிக்கத்தக்க வளம். எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல், காற்று, நீராற்றல். இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்கதா இல்லையா? டேம் தண்ணி கட்டி வச்சுருக்கோம், திறந்து விட்றோம், தண்ணி ஓடுது, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். தண்ணி தீந்துடும், திரும்ப அடுத்த வருஷம் மழை பெய்கிறப்ப என்ன ஆகும்? டேமு ரொம்ப. அப்போ அது புதுப்பிக்கத்தக்கது. அதேமாரி காற்று பார்ப்போம். இந்தியாவில் 2 விதமான காற்று வீசும். தென்மேற்கு பருவ காற்று அன்றைக்கே லைட்டாக சொல்லியிருப்போம். ஜூன் மாதம், மே மாதம் கடைசி கொஸ்டின் இதெல்லாம். தென்மேற்கு பருவ காற்று காலம் எதுன்னு கேட்பாங்க இந்தியாவில். மே எண்டு அல்லது ஜூன் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு திசையிலேருந்து வீசும். அதை வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க. ஆனால் கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குல்ல, காற்று ஆற்றல் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த திசையிலேருந்து இப்படி வீசும் இந்தியாவில். பாகிஸ்தானையும் சேர்த்து போட்டேன். அப்போ இங்கே விண் மில்லெலாம் இருக்கும், மின்சாரம் தயாரிக்கும். திரும்ப ஆஃப் ஆயிரும், கொஞ்சம் நாளைக்கு இருக்காது. அப்புறம் திரும்பவும் இந்த காற்று வீசும், அப்போ மின்சாரம் தயாரிக்கும். இதெல்லாம் வந்து என்னது? ரெனியூவபிள், புதுப்பிக்கத்தக்க வளம். அதுமாதிரி சூரிய ஆற்றல், அது டெய்லியுமே வந்துட்டு தான் இருக்குது. அதை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். சூரிய ஆற்றல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பேனலுக்கு பேர் என்ன? சயின்டிஃபிக் நேம் என்ன? சோலார் பேனல் வைக்க இன்னொரு பேர் என்னது? இந்த பேனலில் என்ன செல் இருக்கும்? ஃபோட்டோ வோல்டிக் செல். ஞாபகம் இருக்கா? ஃபோட்டோ வோல்டிக் செல். ஃபோட்டோனா லைட்டு, அதை வந்து என்ன வோல்டேஜாக மாற்றுறதுனால அதுக்கு பேர் வோல்டிக்.
செல். அதை பற்றி நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். தமிழகத்தில் மிகப்பெரிய சூரிய ஒளி திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அந்த இடத்துல தான் இருக்குது. சோலார் பேனல் பெரிய ஏரியாவில் அமைச்சிருக்காங்க. ராமநாதபுரம்னாவே ராம்நாடு இங்கெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதி, சரியா, வெயில் எப்பயுமே கொளுத்தும், அங்கே இருக்குது. அதே மாதிரி உலகில் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை முப்பந்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசு. பண்ணை உயரமானதுனாக்கா இங்கே இருக்குது ஹவாய் தீவில். நிறையா சோலார் பேனல் சோலார்ன்ற அந்த விண்ட் மில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி பக்கம் போயிருக்கீங்களா? யார் பார்த்துருக்கீங்க அங்கே போய்? ஊர் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும், கசகசன்னு இருக்கும். இன்னும் நிறையா இருக்கிறதெல்லாம் இருக்குது, இதில் கம்மியாக தான் இருக்குது. ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இதாக வச்சுருப்பானுங்க. தென்மேற்கு பருவ காற்று அங்கே வீசும், வடகிழக்கு பருவ காற்று வீசும். டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் பார்க்கலாம் இந்த பண்ணை. அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் தெகிரி அணை உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்குது. உத்தர்காசின்னு சொல்லுவாங்க, உத்தரகண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த இடத்துல இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே இருக்கும், சரியா, இமாச்சல் பிரதேஷ், அடுத்து உத்தரகண்ட், இமயமலை எல்லாமே. அடுத்தது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர் அணை. மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சத்தமா? காவேரி ஆறு. சரி, ரைட். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் உலகத்தில் 3 கார்ஜஸ் அணை சீனாவில். சொன்னால் நேற்றே பார்த்துருப்போம். இது ஆனால் பயங்கரமான விளைவு. முப்பள்ளத்தாக்கு அணை அப்படின்னு வச்சுக்கலாம், சீனாவில். பயங்கரமான எஃபெக்ட், என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறது. இதாது பயங்கர பெருசு உலகத்திலே, சீனாவில் கட்டி வச்சுருக்கானுங்க. அதனால் அங்கே பயங்கரமான நிலநடுக்கம், இயற்கை சீற்றம் எல்லாம் ஏற்படுது. டேம் கட்டுறதுலாம் நல்ல விஷயம் இல்லை. அதனால் ஏகப்பட்ட என்விரான்மெண்டல் வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்து புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதை படிம எரிபொருள்களான ஃபாசில் ஃபியூயல். புதை படிமனா இங்கிலீஷில் ஃபாசில். மண்ணுக்குள்ளே புதஞ்சி போனால் உயிரினங்களுடைய எச்சம், அதை எடுத்து நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அதான் ஃபாசில் ஃபியூயல், சரியா. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அப்புறம் மற்றும் இதெல்லாம் வந்துட்டு ஃபியூயல்ஸாக பயன்படுத்துகிறோம், எரிபொருளாக. அது இல்லாமல் என்ன பண்ணுறோம்? இரும்புத்தாது, தங்கம், பாக்சைட்டு. பாக்சைட்டு எதோட தாது? ஓர். பாக்சைட்டு எதோட தாது? என்ன லோகேஷ்? பாக்சைட் எதோட தாடு? பிரபாகர்? அலுமினியம். ஜாகிரபி சாரி கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணவங்க சொல்லலாம் என்ன அர்த்தம்? அலுமினியம். பல டைம் பேசியாச்சு, நான் அன்றைக்கி கூட கேட்டேன். புவி மேலோட்டில் 4வது அதிகமாக காணப்படும் உலோகம் வந்து இரும்பு. புவி மேலோட்டில். புவி மேலோட்டில் யார் அதிகமாக இருப்பாங்க? சியால், சிலிக்காவும் அலுமினியமும். பார்த்தோமா? அதானே பார்த்தோம். அடுத்தது சைமா 2வது. அப்போ சிலிக்கா 2 மேலோட்லேயுமே அதிகமாக இருக்குது. 3வது அதிகமாக இருக்கிறவர் யார்? மெக்னீசியம். 4வது அதிகமாக இருக்கிறவர் யார்? ஃபெரஸ், இரும்பு. அதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் கொஸ்டின். இரும்பு இல்லைன்னா இன்றைக்கி உலகமே இல்லை. ஆமாவா? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இரும்பு இல்லைன்னா உலகமே இல்லை. இந்த பில்டிங் எதில் நிற்கிது? இரும்பு தான் நடுவில் நிற்கிது. நீங்கள் வந்த பைக்கு, பஸ்ஸெல்லாம் எதில் தயாரிக்கப்பட்டது? விவசாய நிலத்தை ஒழுங்குன்னா என்ன வேணும்? சரியா? இந்தியாவில் இரும்பு தாது அதிகமாக காணப்படும் மாநிலங்கள்: ஜார்க்கண்ட்,
இது எல்லாமே எங்கே சார்னா சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த இடம் வட இந்தியாவில் இங்கெல்லாம் இரும்பு எங்கேயுமே கிடைக்காது, இங்கே கிடைக்கும் சோட்டா நாகபுரி பீடபூமியில். அங்கே பாருங்கள், ஜார்க்கண்ட்னா அங்கே தான் இருக்கும். மேப் எடுத்து பாருங்கள். ஒடிசா அங்கே தான் இருக்கும், மத்திய பிரதேசம் அங்கே தான், சத்தீஸ்கர் அங்கே தான் இருக்கும். அதை விட்டிங்கன்னா கர்நாடகா, கோவா, அப்புறம் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாட்டில் இரும்பு தாது அதிகம் காணப்படுங்கன்னா கஞ்சமலை, நம்ம சேலம். எது கஞ்சமலைன்னு தெரியுமா? எங்கே இருக்குது? வெரி குட். தெரியாதா? சித்திரை கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் கஞ்சமலை. ஃபுல்லாகவே அது அயன் ஊர் தான் இருக்குது. ரைட். அதான் இளம்பிள்ளைக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் கொஸ்டின். சரியா? மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுமா அஸ்வதி? நைட்டு தானே பார்த்தோம், ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்ல. காப்பர். காப்பர். கதையாக கேளுங்க, படிக்காதீங்க தயவு செஞ்சு. கதையாக கேட்டிருந்தால் சொல்லலாமே, நைட்டு கதையாக தானே சொன்னேன். மனிதனால் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் 3 உலோகங்கள். ஒன்று காப்பரு, இரும்பு, அலுமினியம். இது 3 இல்லாமல் இருக்கவே இருக்காது. காப்பர் எங்கே யூஸ் பண்ணுறோம்? வயரு, அதெல்லாம். அலுமினியம் அது வெளியில் எலக்ட்ரிக்கல் லைனு. அந்த அலுமினியம் இல்லாத இடமே இருக்காது இரும்பு மாதிரி. ஆனால் இரும்பு ஸ்ட்ராங்கான இடத்துலாம் இரும்பு யூஸ் பண்ணுவாங்க. வீக்காக இருந்தாலும் ஓகே, வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னா அலுமினியம். ஏரோப்ளைன்லேருந்து எல்லாமே இதில் தயாரிக்கிறாங்க, அலுமினியம். அதேமாதிரி அந்த இன்டீரியர் ஒர்க்கெலாம் இருக்குல்ல, அது வீட்டில் பாத்திரம். குக்கர்லாம் இதில் செய்கிறாங்க, எவர் சில்வரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கும், அலுமினியத்தில் தான் இருக்கும். எவர் சில்வரோட அலுமினியம் தான் நல்லது. எவர் சில்வர் கரையும், அது வந்து கலவை, கரைஞ்சி சாப்பாட்டில் போய் சாகும், நமக்கு உள்ள தொந்தரவு கொடுக்கும். எவர் சில்வர் டேஞ்சர் தான், அலுமினியம் பெட்டர். ஆனால் அலுமினிய பாத்திரம் ஈய பாத்திரம்னு கேவலமாக பேசுவோம், அது நல்லது நமக்கு. நாங்களாம் சின்ன வயசில் ஸ்கூலில் தட்டு இருக்கும், அலுமினிய தட்டு தான் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில். ஆமாம். தாமிர உற்பத்தியில் 3/4 பங்கு காப்பர் இருக்கு இல்லையா, 3/4 பங்கு. 3/4 இப்படி தான் எழுதணும். மின்சார கம்பி தயாரிக்கிறது தான் பயன்படுறாங்க. அப்புறம் தொலைத்தொடர்பு கேபிள்கள், அதெல்லாம் இப்போ இல்லை. தொலைத்தொடர்பு கேபிள்லாம் எல்லாம் ஃபைபர் கேபிள் ஆயிடுச்சு, ஆப்டிக்கல் ஃபைபர். அப்புறம் மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக்கல் இதெல்லாம் இருக்குல்ல, மொபைலு, கம்ப்யூட்டர், இது எல்லாத்துலேயும். அடுத்தது தாமிர உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாடு சிலி. சிலி எங்கே இருக்குது? எந்த கண்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று கரண்ட் அஃபேரில் வந்தது இந்த நாடு. இந்த நாடு நேற்று முந்தானத்து கரண்ட் அஃபேரில் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அதுதான் கரண்ட் அஃபேரு. தனியாக உட்காந்து படிக்காதீங்க. காட்டு தீ பற்றிக்கிட்டு எரிஞ்சுதுன்னு சொன்னாங்களா? கரண்ட் அஃபேர் பார்க்குறதில்ல போல் இருக்குது. அதுக்கு ஒரு புக் எடுத்துகிட்டு படிக்காதீங்க தயவு செஞ்சு. வீட்டில் ஜாலியாக நியூஸ் பாருங்கள், எது அடிக்கடிக்கு வருதோ அதான் கரண்ட் அஃபேர். அதுக்கு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். புக்கில் வராது, அது குப்பை மாதிரி அள்ளி போட்டிருப்பான். அதில் அது எல்லாமேலாம் வராது. எது நியூஸில் அடிக்கடி வருதோ அதில் வந்து தான் கொஸ்டின் வரும். தென் அமெரிக்க நாடு சிலி. இங்கே இருக்குது, அதான் தென்னை. இது அங்கே ஏன் காட்டு தீ பிடிச்சிது? ஏங்க குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படிங்க காட்டு தீ பிடிக்கும்? குழு கொடுத்துட்டேன், கோடு போட்டே குழு கொடுத்துட்டேன். நம்ம வட அரைக்கோளத்தில் குளிர் காலம், தென் அரைக்கோளத்தில் எப்படி வெயில் காலம். அதனால் பற்றிக்கிட்டு தெரியுது. அங்கே இதான் சிலி, இங்கே தான் இருக்குது. இது முழுக்க ஆண்டிஸ் மலைத்தொடர் இருக்குல்ல, அதில் அந்த பக்கம், அதுக்கு அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கும். இங்கே பாலைவனம் இருக்கும், புல்வெளி இருக்கும், எல்லாம் சிலியில். வெப்ப பாலைவனம். டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் கடகரேகை இருக்குல்ல, அதுதான் கடகரேகை. இந்த கோட்டை வச்சு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன். வீடியோவை திரும்ப பாருங்கள் தயவு செஞ்சு. கேள்வி கேளுங்க, அப்படியே வாச்சிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனாவாம்.
தங்கம் உலகத்தில் எந்த நாட்டு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னா இந்தியர்கள். உற்பத்தி செய்கிற நாடு சீனா. ஸ்டாக் இருக்கிற நாடு வேறு. தங்கத்தாது இரும்பு தாது அதிகம் உள்ள நாடு ஆஸ்திரேலியா. இவன் வெட்டி எடுக்கிறான் அதிகமாக, இவன்கிட்ட ஸ்டாக் இருக்குது, வெட்டி எடுக்கலை. புரிஞ்சதா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? இந்தியாவில் தங்க உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. இப்போ கிடையாது, அது பழைய கதை, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஜிஎஃப் படம் இருக்குல்ல, இந்த கதை தான் அது. அது சும்மா அது ரொம்ப செலவு அதிகமாகனு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோலார் தங்க சங்கம், தங்க வயல் அப்படிம்பாங்க. தமிழ்நாடு கர்நாடகாவோட பார்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ரொம்ப வரலாற்றுக்கு காலத்திலேருந்தே அதை நோண்டிகிட்டு வரோம் அந்த தங்கத்தை. அதனால் தீர்ந்து போச்சு அது. அதிக அளவு பாக்சைட்டு உற்பத்தி செய்யும் நாடு ஆஸ்திரேலியா. பாக்சைட் தாது படிவுகள் அதிக அளவு கொண்டுள்ள நாடு கினியா. இனியா இல்லை, கினியா. மாதிக்கங்க. தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அதிக உள்ள இடம் சேர்வராயன் மலை, சேலம் மாவட்டம். ஏற்காடு போயிருக்கீங்களா எல்லாரும்? இந்த இடத்த பார்த்துருக்கீங்களா? இந்த பாக்சைட் வெட்டுற இடத்த பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, ஆனால் தெரியாது அதுதான் அதுன்னு. சேர்வராயன் கோயில் அந்த பக்கம் வடக்கில் போய் நின்றுட்டு பார்த்தாக்கா நிறையா மலைகள்லாம் இருக்கும். அதில் பக்கத்துலேயே ஒரு மலை இருக்கும், செம்மண் கலரில் எல்லாம் வெட்டியிருப்பாங்க. அதான் பாக்சைட் தாது. சரியா? செம்மண் கலரில் தான் இருக்கும். அதில் இருந்தால் எதை எடுப்பாங்க? அலுமினியம். இது அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் மேட்டூரில் தான் உருக்கி எடுப்பாங்க. அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. மால்கோ இருக்கானுங்களா, அவனுங்க குரூப்பு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து தமிழகத்தில் பாக்சைட். ஓகே. உலகில் அதிக அளவு வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு மெக்சிகோ. மெக்சிகோ எங்கே இருக்குது? எந்த கண்டத்தில்? வட அமெரிக்காவா, தென் அமெரிக்காவா, ஐரோப்பாவா, ஆப்பிரிக்காவா? வட அமெரிக்கா. மெக்சிகோ தானே சொன்னேன். இந்த மெக்சிகோ. அப்பப்போ பார்க்க திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது அந்த மேப் எடுத்து பார்த்துக்கணும். அட்லஸ் இல்லாமல் படிக்காதீங்க. இப்போ நான் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தார்? ஸ்பெயின். அதோட தலைநகரம் என்ன? எந்தெந்த இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க? 3 முக்கியமான நாட்டு கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 3400 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அவன் என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறான்னு பாருங்கள் அந்த கம்பெனி. அதெல்லாம் கரண்ட் அஃபேரில் வரும். சிஎம்னு கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போனாங்க. ஸ்பெயினா? அதோட தலைநகரம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேரில் வரும். தலைநகர் எது? ஸ்பெயினோட தலைநகர். அடுத்தது படிச்சுலாம் இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஆமாம். தமிழகத்தில் பார்த்தாச்சா? ரைட்டு. உலகில் அதிக அளவில் மெக்சிகோ. தரமான எஃகு உற்பத்தி. இது மிக்சர். இரும்பு கூட இரும்பு தாதுலேருந்து இரும்பை பிரித்து எடுத்துடுவாங்க. அது கூட என்னத்தை சேர்த்துவாங்க? மேங்கனீஸை சேர்த்துனாங்கனாக்கா எஃகு கிடைக்கும். அதாவது எஸ்எஸ் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எஸ்எஸ் இருக்குல்ல, வீட்டில் துரு பிடிக்காது, அது ஒரு கலவை. இரும்பு கூட மேங்கனீஸை சேர்த்திடுவாங்க. மேங்கனீஸின் தாது பொருட்கள் எவை எவை? தாதுனா தெரியும் இல்லையா? மற்றத்தோட கலந்துருக்கும். இது இந்த தனிமத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டாங்கன்னா தனிமமாக மாறிடும். அதுக்கு முன்னாடி அது தாது. ஓர் இங்கிலீஷில். தாதுனா ஓர். பைரோலூசைட். மேங்கனீஸு அதுவே இருக்கா? மேங்கனீஸு, சைலமெலேன், அப்புறம் ரோசைட். இதெல்லாம் அதோட தாதுக்கள். எது? மேங்கனீஸு. மேங்கனீஸ் எதுக்கு தேவை? துரு பிடிக்காத இரும்பு இருக்குல்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, வீட்டில் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அது 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 தயாரிக்க. மேங்கனீஸ் உற்பத்தியில் முதன்மை நாடு தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா எந்த கண்டத்தில் இருக்குது? சத்தமா மேடம் சொல்லுங்கள், கரெக்டாக தானே சொன்னீங்க. தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் தென்கோடியில் இருக்குது தென்னாப்பிரிக்கா, அவ்வளோதான். சரியா? மேப் எடுத்து பாருங்கள். அப்பப்போ மேப்பு பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும், அப்போ தான் மறக்காது. நம்ம ஸ்கூலில் செஞ்ச தப்பு அதுதான். அந்த இடத்த மட்டும் பார்த்துக்குவோம், இது ரெக்கார்ட் ஆகாது. எங்கே போய் தேடுவோம்? தெரியாது. சவுத் ஆப்பிரிக்கா. இங்கே பாருங்க, இதுதான் ஆப்பிரிக்காவுடைய தென்கோடி சவுத் ஆப்பிரிக்கா. இதை பற்றிலாம் நிறையா வரும், வரலாற்றில் பார்ப்போம். அடுத்தது மைக்கா உற்பத்தியில் முன்னாடி நாடு சீனா.
பட் மைக்கா அதிக அளவில் டெபாசிட் இருக்கிற இடம் இந்தியா. இந்தியாவில் அதிகம், உலகத்திலே அதிகமாக மைக்கா இருக்கிற நாடு எது? இந்தியா. மைக்கா தெரியும்ல, மைக்கா சீட்டு, அப்புறம் அந்த மதர் போர்டில் பச்சை கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மைக்கா. சீனா தான் ஃபஸ்ட். இந்தியாவில் வந்து மைக்கா கிடைக்கும் அதிக அளவில். ஃபஸ்ட்டு ஆந்திரா, அப்புறம் ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். சரியா? மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது இந்தியாவில்? எத்தனை? 36? 24? 20 தான் கேட்குது. அதுக்கப்புறம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. 28. எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது? 7? இருபத்தெட்டு மாநிலம், 28 யூனியன் பிரதேசம். 28 மாநிலம், 8, 28ன்றனா 8 யூனியன் பிரதேசம். 7+1ன்னு சொல்லலாம், இல்லை 1+7ன்னு சொல்லலாம். என்னென்னு, இதான் ராஜஸ்தான். நிலப்பரப்பில் பெரிய மாநிலம் தான் இந்தியாவில். இதுதான் ஆந்திர பிரதேஷ். தெலுங்கானாவோட சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ தெலுங்கானா பிரிச்சுட்டு அங்கே மைக்கு அதிகமாக கிடைக்குதானு தெரியல. ஆந்திர பிரதேஷ் இது லேண்ட் லாக்டு ஸ்டேட். இது கடலோட டச் இல்லை. இது சத்தீஸ்கர் பார்த்தோமா, ஜார்க்கண்ட் பார்த்தோமா, ஜார்க்கண்ட். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னானுங்க, ராஜஸ்தான் பார்த்தாச்சு. ஆந்திர பிரதேஷ். இதுதான் சோட்டா நாகபுரி பீடபூமி. மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். சோட்டா நாகபுரி பீடபூமி இந்த ஏரியா தான். வெஸ்ட் பெங்காலு, ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஒடிசா, இதெல்லாம் வந்துட்டு சோட்டா நாகபுரி பீடபூமி. இதான் அங்கே தான், இங்கே தான் அதிகமான கனிம வளம் இருக்குது. அதை விட்டோம்னா இந்த ஏரியாவில், நம்ம ஏரியாவில். கர்நாடகா பார்த்தோமா, கர்நாடகாவில் என்ன அதிகமாக கிடைக்குன்னு பார்த்தோம், இரும்புத்தாது. கோவா. அதுபோக இந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, ஒடிசா, அதெல்லாம் இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கிற இடம்னு பார்த்தோம் இந்தியாவில். அடுத்து சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன் உற்பத்தியில் முன்னணி நாடு சீனா. சுண்ணாம்புக்கல் எடுத்து என்ன பண்ணுவானுங்க, சுண்ணாம்பு தயாரிப்பாங்களா? அது எதுக்கு? இந்த இரும்பு உருக்கக்கூடிய உலை, இரும்பு, அலுமினியெல்லாம் உருக்குறாங்கள, இன்னொரு மெட்டலில் போட்டு உருக்க முடியாது. பாயிலிங் பாயிண்ட் 1500 இரும்பு உருகணும்னா, அப்போ இன்னொரு மெட்டலுக்குள்ளே போட முடியாது. அதுக்கு ஒரு மண்ணில் பானை செய்வாங்க. மண், அது கூட சுண்ணாம்பு சேர்த்து மண்ணில் பானை செஞ்சு அதில் தான் போட்டு உருக்குவாங்க. செவ்வாய்ப்பேட்டை போயிருக்கீங்களா? வெள்ளி உருக்குவாங்க பாருங்கள். மெட்டல் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு மண் சட்டி தான் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது மாதிரி அதுக்கெல்லாம் இது தேவை, ரொம்ப முக்கியம். அப்போ இரும்பு உருக்கிறது, எல்லா மெட்டலும் நம்ம உருக்கி தனியாக பிரிக்கணும். இரும்பு அதோட தாதுலேருந்து. அதுக்கு என்ன வேணும்? பாயிலிங் பாயிண்ட் அதிகம் உள்ள இந்த சுண்ணாம்பு கல், மண், இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பாத்திரம் தயாரிக்கிறது. அதாவது வயசு கம்மியான நிலக்கரி, இது குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுலே முற்றா நிலக்கரி, பீட்டுன்னு சொல்லுவாங்க. பீட், இந்த சதுப்பு நிலங்கள்லாம் அதோட மரம் இலையெல்லாம் உள்ள உதிர்ந்து அப்படியே கறி மாதிரி மாறி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அடுப்பெரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே லோ குவாலிட்டி நிலக்கரி இது பீட். பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரியோட வகைகள் ஆந்திரசைட்டு, பிட்டுமினஸு, லிக்னைட்டு, பீட், இது மாதிரி 4 வகை இருக்குது. இதில் குவாலிட்டி எது சார் அதிகம் அப்படின்னா ஆந்திரசைட், 2வது குவாலிட்டி பிட்டுமினஸ், 3வது லிக்னைட், 4வது பீட். இதில் ஆந்திரசைட் இந்தியாவில் அந்த சோட்டா நாகபுரி பீடபூமி பார்த்தோம்ல, அந்த ஏரியாவில் கிடைக்கும். இந்த ஏரியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்குது. தமிழ்நாட்டில் என்ன கிடைக்கும்? அதுதான் லிக்னைட்டு. லிக்னைட்டுக்கு இன்னொரு பேர் தானே அது, பழுப்பு நிலக்கரி. லிக்னைட் எங்கே கிடைக்குது? நெய்வேலியில். பழுப்பு நிலக்கரி
அதுக்கு இன்னொரு பேர் வருமே, நெய்வேலிக்கு இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு பேர் வருமே, லிக்னைட் கார்பரேஷன் சம்திங் வரும். சரி ரைட். நிலக்கரி உருவாக ஏற்ற பகுதி சதுப்பு நிலம் தான். சேறு சகதிகமாக இருக்கும்ல, அங்கே உள்ள மரம் அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சி பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வச்சோம்னா அது நமக்கு எப்படி கிடைக்குது? நிலக்கரியாக கிடைக்கும். புதைந்தது இப்போ நாம் பயன்படுத்தலாம் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமாம், குறைஞ்சது. இது செக் பண்ணணும், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நிலக்கரி உற்பத்தியில் முதன்மையான நாடு சீனா. இந்தியாவில் அதிக அளவில் நிலக்கரி கிடைக்கும் விட ராணிகஞ்ச் மேற்கு வங்க மாநிலம், அதே சோட்டா நாகூர் பீடபூமி தான். இங்கே பாருங்கள், இதுதான் மேற்கு வங்கத்தில் இந்த பாட்டில் ராணிகஞ்ச். இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக கிடைக்கிற இடம். தமிழ்நாட்டில் முக்கிய நிலக்கரி வயல் நெய்வேலி. அங்கே என்ன கிடைக்குது? பழுப்பு நிலக்கரி அல்லது லிக்னைட், ரெண்டு ஒன்று தான். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். ஒரு சில புக்கில் நிலக்கரியும் போட்டிருப்பான். நிலக்கரி பெட்ரோலியம் இல்லை, நிலக்கரி இருந்தால் நிலக்கரியை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டும் கேட்டால் பெட்ரோலியத்தை எடுத்துக்கோங்க, அப்புறம் நாம் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ரைட். பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மையான நாடுகள் எவை? சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, கத்தாரு, குவைத்து, வெனிசுலா. இந்த நாடெல்லாம் டூர் போயிட்டு வரலாமா வேண்டாமா? சவுதி அரேபியா இது, கத்தாரு, அதெல்லாம் சின்ன குட்டி குட்டி நாடு இந்த இடத்துலையே இருக்கும். இதான் கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்க்காதீங்க, இங்கே கவனிங்க, படம் தான் முக்கியம். மேப்பை முழுசாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். சவுதி அரேபியா, கத்தாரு, ஈராக்கு, ஈரான். இதனால தான் இந்த நாடுகள் மேலே இவனுக்கு கண். யார்? இந்த திருடனுக்கு. ஏன்னா பெட்ரோலியத்தை வச்சு தான் உலக நாடே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் அங்கே போய் சும்மா இருக்க மாட்டான், அங்கே போய் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். அதுவும் அவன் டேரெக்டாக போக மாட்டான், எவனையா தூண்டி விட்டு உக்காந்துக்குவான். கிரிமினல் 1ஆம் நம்பர். அடுத்து வெனிசுலா. இருக்கு பாருங்க, வெனிசுலா. இதுதான் ஃபிடல் கேஸ்ட்ரோ இருக்கார்ல, சேகுவாரே, அவங்க நாடு அதுதான் வெனிசுலா. கியூபா அங்கே தான் இருக்குது. இவர் இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு மக்களுக்காக போய் போராடி ஜெயிப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? எங்களுக்கு அஜித் விஜய் தான் சார் தெரியும். ஆமாம் தானே? அதானே காட்டுறாங்க. சரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் பெட்ரோல் கிடைக்கும் இடங்கள். அஸ்ஸாமில் திக்பாய், பிக்பாயில் திக்பாய், அஸ்ஸாம். இந்த பாருங்க, இதுதான் அஸ்ஸாம். இங்கேயும் சதுப்பு நிலம் தான் இருக்குது. அஸ்ஸாமுக்குள்ளே தான் இந்த ரிவர் ஓடி வரும். நிலம். அடுத்தது இது வந்து நிலத்தில் கிடைக்கிறது, பிரம்மபுத்திரா ரிவர். அடுத்தது மும்பை ஹை, இது கடலுக்குள்ளே கிடைக்கிது. இந்தியாவில் பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய 2 இடம். மும்பை ஹை, இதான் மும்பை, அதுக்கு பக்கத்தில். சரியா? ரைட். இதை மட்டும் இதே கவனிங்க, நான் கரெக்ஷன் இருந்தால் மட்டும் சொல்கிறேன், அப்புறம் அதில் எழுதிக்கங்க. படத்தை பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான். சுற்றுச்சூழலாக சுற்றுலாவா டூரிசத்தை பற்றி வருது. சுற்றுலாவின் 3 கூறுகள் எதுன்னு சொல்லுவாங்க? A3 அக்சசிபிலிட்டி, அது சம்திங் வரும், ஒரு 3 வரும், அதை விட்டுருங்க. A3 அவ்வளோதான். கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது எது? காஸ்ட்ரோனமியா, அதுக்கு பேர் காஸ்ட்ரோனமி. கலாச்சார சுற்றுலா. நம்ம ஊர் கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு வந்து சுற்றி பார்த்துட்டு போவானுங்க. நம்ம ஊர் பண்டிகையெல்லாம் வந்து கலந்துக்கிறானுங்களா யூரோப்பியன்ஸு? அதாவது மலை உச்சி வீல் இழுவை விளையாட்டு எந்த நாட்டில் உள்ளது? பார்த்துருக்கீங்களா அதை? இல்லையா? கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ஒரு படத்தில் ஒரு நடிகர் மேலேருந்து குதிப்பார் காலில் கட்டிக்கிட்டு. விஜயா? குஷி படத்துலையா? விஜயா கமலா? கமலும் செஞ்சுருப்பார், செய்யாமல் இருக்க மாட்டார். நியூசிலாந்தில் அந்த அந்த சீன் எடுத்ததே அங்கே தான், நியூசிலாந்தில் தான். நியூசிலாந்து எங்கே இருக்குது? தென் அரைக்கோளமா வட அரைக்கோளமா? கிழக்கு அரைக்கோளமா மேற்கு அரைக்கோளமா? வெரி குட். அப்பா, எனக்கு எனர்ஜி கிடச்சிருச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? வெரி குட். இதான் என்ன மண்டலம் இது? வெப்ப மண்டலமா மிதவெப்ப மண்டலமா குளிர் மண்டலமா? வெப்ப மண்டலமா? யார் சொன்னது?
அவன் அங்கே கோடு போட்டு வச்சுருக்கிறேன், அதை பார்த்து அப்படியே சொல்கிறதுக்கு என்ன. இதுதான் வெப்பமண்டலம். இது எங்கே இருக்குது? குளிர் மண்டலம். யார் சொன்னது வெப்பமண்டலம்? நீங்களா? அப்போ படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க, புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். சரி பரவாயில்ல. அடுத்தது மலை உச்சி வீல். இது வேறு விளையாட்டா? அதெல்லாம் விண்வீல் விளையாட்டு, ஆஸ்திரேலியா. இது ஒன்று, 2 இருக்குது. 2 வேறு வேறு. கட்டுமர மிதவை நதி பயணம் எங்கு பிரபலம்? கட்டுமர மிதவை நதி பயணம் அருணாச்சல் பிரதேசில் பிரபலமாக. பிரம்மபுத்திரா நதி சொன்னா இல்லையா? பிரம்மபுத்திரா அசாமில் வருதுன்னு தான் சார் சொன்னீங்க. நீங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். அருணாச்சல் பிரதேசக்குள்ளே உள்ள பூந்து தான் இப்படி வரும். சீனாவில் எங்கே உருவாகும், இங்கே உருவாகி இப்படி வரும். சரியா? சிந்து நதி இருக்கு இல்லையா? இது இங்கேருந்து உருவாகி வரும். சிந்து நதி அதுக்கு பக்கத்தில் இங்கே உருவாகி இப்படி வந்து இமயமலையை குடஞ்சிக்கிட்டு இப்படி போகும் சிந்து நதி. ஈவினிங் வரலாறு அட்டன் பண்ணுறீங்களா? எல்லோரும் அட்டன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கவர் ஆகும். இது இந்த பக்கம் இதுவுமே இமயமலையை குடஞ்சிக்கிட்டு வருது. இப்படி சார் அவ்வளோ உயரம் 9 கிலோமீட்டர் ஹைட் இருக்குது, அதை குடஞ்சிட்டு வருது. பார்ப்போம், உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறேன். இந்தியாவில் உள்ள புனித ஸ்தலங்கள் மற்றும் மாநிலங்கள். வாரணாசி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். வாரணாசிக்கு இன்னொரு பேர் காசி. சாரநாத் அதுவும் உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. வைஷ்ணவி தேவி கோயில் ஜம்மு காஷ்மீர். செயின்ட் ஃப்ரான்ஸ் சேவியர் தேவாலயம் கோவா ஃபேமஸானது. அமிர்தசரஸ் பஞ்சாப். அமிர்தசரஸ்னால் எந்த மதத்தோடு தொடர்புடையது? சீக்கிய மதம். அது வேறு மதம். லடாக் புத்த மடங்கள் ஜம்மு காஷ்மீரில் புத்த மதத்தோடு தொடர்புடையது. இந்தியாவில் உள்ள மலைவாழிடங்கள் இடத்த கொடுத்து எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. கொடைக்கானல் நமக்கு தெரியும். ஊட்டி எங்கே இருக்குது? நம்ம ஊரில் தான் இருக்குது. நைனிடால் வந்து உத்தரகண்ட். டார்ஜிலிங் மேற்கு வங்கம். உத்தரகண்ட் இது. சரியா? அடுத்தது டார்ஜிலிங் மேற்கு வங்கம் இங்கே தானே இருக்குது. அது அப்படியே கண்டினியூவாக போய் இமயமலை வரைக்கும் இருக்கும். அதை தாண்டிங்கன்னா சிக்கிம் வந்துடும். இந்த இடத்துல தான் டார்ஜிலிங் இருக்குது. அந்த டார்ஜிலிங் பழமையான அந்த மலை ரயில் பாதையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு விளம்பரத்தில் கூட வரும், பிஸ்கட் விளம்பரமாக ஏதோ ஒரு விளம்பரம். அது ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். ஷிலாங் மேகாலயா. ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர் எங்கே வரும்? இதுதான் ஸ்ரீநகர். இப்போ வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் சொல்லாமல் பிரிச்சுவிட்டானுங்க. ஒத்திமையாக இருந்தால் பிடிக்காது உனங்களுக்கு, உடச்சிட்டானுங்க அதை. அடுத்து ஷிலாங் மேகாலயா. கவனிங்க, மேகாலயா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது மேகாலயா. இது இங்கே தான் சிரபுஞ்சி, அதிக மழைப்பொழிவு. முட்டு சேர்ந்து பார்த்தோமா? ரைட். சிம்லா இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ் இங்கே பாருங்கள், இது இமாச்சல் பிரதேஷ். இங்கே இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் உத்தரகண்டுக்கு நடுவில் இமாச்சல் பிரதேஷ். இந்த எண்டில் இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். இந்தியாவோட கிழக்கு எல்லை அருணாச்சல் பிரதேஷ் தான். பார்ப்போம். மேற்கு எல்லை குஜராத், இந்தியாவோட மேற்கு எல்லை. ரைட். இது நேபாள். இது வேறு நாடு. இன்னும் நிறைய பேர் நேபாள் நம்ம நாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். இல்லை, அது வேறு நாடு. இமயமலைக்குள்ளே இருக்குது. இமயமலை மேலேயே தான் இருக்குது. பூட்டான் அதே இதுவும் வேறு நாடு, இமயமலைக்குள்ளே இருக்குது. சரியா? ரைட். ஐயோ இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கஷ்டம். கற்றுக்கலாம் அப்படின்னு குழந்த மாதிரி ஆர்வமாக உட்காந்து இதெல்லாம் தெரியாது நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஆயிரும்? மைண்டில் ஏறிக்கும். முடிஞ்சா? சிம்லா. அடுத்து மூணாறு கேரளாவில் நமக்கு தெரியும். கேங்டாக் சிக்கிம். இங்கே பாருங்க சிக்கிம். இது நம்ம நாடு. சிக்கிம் ஒரு மாநிலம், சின்ன மாநிலம் இந்தியாவில். இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மாநிலம். தாளையாறு நீர்வீழ்ச்சி. இதுக்கு இன்னொரு பேர் என்னவா? குதிரைவால் போன்று அமைந்துள்ளதாம். திண்டுக்கல் மாவட்டம். குதிரைவாலமாக இருக்குமா? மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஊற்றுமா இருக்கும். ஜோக் நீர்வீழ்ச்சி. இதுதான் இந்தியாவிலே உயரமானது. ராஜாராணி மற்றும் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்களாம், மற்றும் இடி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்களாமா. சிமோகா மாவட்டம் அங்கே இருக்குது, கர்நாடகாவில். ஜோக். இதான் வந்து இந்தியாவிலே உயரமானது. அந்த நதி பேர் எந்த நதி?
சிராவதியா? அன்னைக்கு பார்த்தோமே, எந்த நதியில் இருக்கு? சிராவதி. சிராவதி எழுதிக்கங்க. அடுத்தது நோக்காலி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயா. மேகாலயாவில் காசி மாவட்டமாக. தலக்கோண நீர்வீழ்ச்சி ஆந்திராவில். அதிரப்பள்ளி தெரியும் நமக்கு, கேரளா. அதிரப்பள்ளி தானே இந்த இது எடுத்தது, இந்தியாவின் நயாகரான்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசனும் கௌதமி தற்கொலை பண்ணிக்குவாங்களே ஒரு படம், அதுதான் நினைக்கிறேன். என்ன படம் அது? புன்னகை மன்னனா? ஆமாம். அடுத்து விலங்கு சரணாலயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்காக, ஒரு குறிப்பிட்ட விலங்குக்காக அந்த இடத்த ஒதுக்கி அப்படியே பராமரிப்பாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது. அஸ்ஸாம் எங்கே இருக்குது? கிழக்கு மாநிலம், அருணாச்சல பிரதேசத்துக்கு கீழே. இப்போ அப்பப்போ கேள்வி கேட்டுக்கணும். நான் வீட்டில் போய் உட்காந்து விளக்கு போட்டு காலையில் உட்காந்து 4 மணிக்கு பட்டை அடித்து தான் சார் படிப்பேனா? அப்படிலாம் நம்ம எதுவுமே கற்றுக்கல. அப்படி கற்றுக்கிட்டது எதுவுமே நிற்கல நம்மள நம்ம மண்டையில். யதார்த்தமாக சும்மா அப்படி போகிற போக்கில் பேசுனது தான் நிற்கும். ரைட். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில். அங்கே காசிரங்காவில் வந்துட்டு மான், புலி, எருமை, இன்னொன்று காண்டாமிருகம், அதை விட்டுட்டானுங்க. காண்டாமிருகம் ரொம்ப ஃபேமஸ், அங்கே மட்டும்தான் இருக்குது இந்தியாவில். அடுத்தது முதுமலை வனவிலங்கு சரணாலயம். புலி, யானை, காட்டெருமை. காயெருமைனா காட்டெருமை, புல்ல எழுதிக்கிங்க. மான் இதெல்லாம் இருக்குது. ராந்தம்பூர் தேசிய பூங்கா நேஷ்னல் பார்க் ராஜஸ்தானில். புலி அங்கே ஃபேமஸ். இதான் ராஜஸ்தான், புலி. அடுத்தது கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். சதுப்பு நிலமானா? தண்ணியில் இருக்கக்கூடிய மான் போல் இருக்குது. எங்கே? மத்திய பிரதேசத்தில் இங்கே இருக்குது. அடுத்தது சுந்தர்வன் எங்கே இருக்கும்? மேற்கு வங்காளத்தில். வங்காள புலி அங்கே ஃபேமஸ். தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து போய் வேட்டையாடும். கிர் தேசிய பூங்கா குஜராத் பார்த்துட்டோம், நேத்தானே பார்த்தோம் அதை பற்றி. சிங்கம். பத்ரா வன சரணாலயம் கர்நாடகாவில். பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகண்ட். இதில் எது இந்தியாவில் முதல்ல உருவாக்கின நேஷனல் பார்க்கு? கார்பெட். வெரி குட். பறவைகள் சரணாலயங்க. பறவைகள் மட்டும் ஃபேமஸ்ஸு. கூந்தன்குளம் தமிழ்நாட்டில். குமரகம் கேரளாவில். பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான். மயானி மகாராஷ்டிரா. உப்பலப்பாடு ஆந்திர பிரதேசம். நல்சரோவர் பறவைகள் சரணாலயம் குஜராத். நவாப்கஞ்ச் உத்தரப்பிரதேசம். கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். அந்த மாதிரி கேட்பாங்க. இந்தியாவில் உள்ள முக்கியமான கடற்கரைகள். கடற்கரைனா மணற்பாங்காக இருக்கணும். தண்ணி கடல் இருக்குது, அதை ஒட்டின உள்ள கடற்கரை எப்படி இருக்கும்? மணல் பாங்காக இருக்கணும். அதான் கடற்கரை. பீச். தனுஷ்கொடி தமிழ்நாடு. அதுக்கு சிறப்பு பெயர் நீல ரத்தின நிறத்தில் காணப்படுமா. அப்படி ப்ளூ கலரில் இருக்கும் தனுஷ்கொடி. எங்கே? ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இருக்குல்ல, அங்கே. அங்கே தானே இவர் யார்? யாருப்பா ஊர்? அப்துல் கலாம். வர்க்கலை கடற்கரை கேரளாவா. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறையாமா. கடல் ஓங்கல் பார்த்தோமா, கடற்கரை ஓரத்தில் இப்படி செங்குத்தாக இருக்கும். வர்க்கலை. இது ஸ்பெல்லிங் மட்டும் செக் பண்ணணும். கடல் ஓங்கல் பாறை. சரியா? கேரளாவில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இங்கே தானே மறையும், அதனால் இங்கே நின்று பார்க்கலாமா, உயரமான இடம். இந்த பம்பாய் படத்தில் அந்த பாட்டில் வரும்ல, உயிரே பாட்டா, அதில். அடுத்து தற்கார்லி மகாராஷ்டிராவில். பவளப்பாறை நிறைந்த கடல், நிறைந்த கடல் சாகங்களுக்கு ஏற்ற இடமா. கடல் சாகசம்னா என்னது? இந்த சர்ஃபிங் இதெல்லாம் போவாங்க. அது பவளப்பாறை தெரியும்ல, கோரல் ரீஃப். ரைட். ஓம் கடற்கரை கர்நாடகாவில் இருக்குது. அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் வடிவில் இருக்குமா. குகை கடலெல்லாம் அடித்து குகை இருக்கும்ல, இது மாதிரி அரைவட்ட இது ஓம்ன்ற ஷேப்பில் இருக்காமா. அது இப்படி இதெல்லாம் குகை. அடுத்தது அகுதா கடற்கரை கோவா.
அடுத்தது மராரி கேரளா, அதுவும் அதேமாரி மேட்ச் பண்ணி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலே கோயில்கள் அதிகம் உள்ள இடம் தமிழ்நாடு தான். 33,000 கோயில். சரியா? அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மட்டும் உள்ளது. அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குல்ல, அது ஏகப்பட்டது இருக்கும். தமிழ்நாட்டில் மலை வாழிடங்கள். தமிழ்நாட்டில் ஊட்டி மலைகளின் ராணி, அதோட சிறப்பு பேர். ஏற்காடு ஏரிக்காடுகள், ஏழைகளின் ஊட்டி. ஏரிக்காடு தான் என்னவா மாறிடுச்சு, ஏற்காடாக மாறிடுச்சு. இங்கிலீஷ்காரன் உச்சரிக்க தெரியாமல் போகிற ஒன்று ஏரி இருக்கா, அதனால். ஏலகிரி எங்கே இருக்குது? ஏலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை. இங்கேருந்து சென்னை போகிற வழியில் ரைட் சைடில் தெரியும், ட்ரெயினில் போனீங்கன்னா. ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவுகள் உடையதாம். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி, இது மேற்கு தொடர்ச்சி மலையில். ஏற்காடும் ஏலகிரியும் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஏற்காடும் ஏலகிரியும் கிழக்கு தொடர்ச்சி மலை. அடுத்தது கோத்தகிரி. கோத்தகிரியில் பச்சை மலை இருக்காமா, இது மேற்கு தொடர்ச்சி மலை தான். வெள்ளியங்கிரி மலை தெரியும், தெற்கின் கைலாஸ். இது கோடை மலைவாழ் இடம் கிடையாது, இங்கே கொண்டு வந்து தேவலாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது வந்து என்னது, சாமி. கொல்லிமலை, இதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலை. 70 கொண்டை ஊசி வளைவு. எந்த மாவட்டத்தில் இருக்குது? நாமக்கல், நம்ம ஊர் பக்கத்தில். போயிருக்கீங்களா எல்லோரும்? இருக்கிறதுல இது டேஞ்சராக இருக்கும். இது ஆனைமலை உயர் விளிம்புன்னு அர்த்தம். ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஆனைமலை அதாவது தமிழ்நாட்டில் உயரமான இடம் தான் ஆனைமலை. அப்படியா? தொட்டபெட்டா அங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் உயரமான இடம் தொட்டபெட்டா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான இடம் ஆனைமுடி, ஆனைமலை. அடுத்து மேகமலை, தேனி கம்பத்துக்கிட்ட போனீங்கன்னா இருக்கும். உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஆனந்த யாழை நீட்டிக்கிறாள்னு பாட்டு வரும்ல, அதை அங்கே தான் எடுத்துருப்பாங்க. அடுத்து ஜவ்வாது, இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. ஜவ்வாது கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அடுத்து தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள். நீர்வீழ்ச்சி தமிழ் வார்த்தை கிடையாது, வாட்டர் ஃபால்ஸை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கானுங்க, அருவி, அதுதான் தமிழ் வார்த்தை. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம், பாம்பாறு ஆற்றில் இருக்குதாமா, அதில் தான் உருவாகுது. ஒகேனக்கல் தெரியும் நமக்கு, தருமபுரி மாவட்டம். அழகான நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? எந்த நதியில் இருக்குது? காவிரி நதி. காவிரி நதி கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டில் என்ட்ராகிற இடம், அதான் ஒகேனக்கல். குரங்கு நீர்வீழ்ச்சி, வைதேகி நீர்வீழ்ச்சி, சிறுவாணி நீர்வீழ்ச்சி, கோவை குற்றாலம் எல்லாமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஆனைமலை பகுதியாமா. திருமூர்த்தி திருப்பூர் மாவட்டம். நிறையா படங்கள்லாம் எடுப்பானுங்கள அங்கே. திருமூர்த்தி டேம் இருக்கும், அதில் உள்ளே போகணும், நீர்வீழ்ச்சிக்கு உள்ளே நடந்து போகணும். போயிருக்கீங்களா? கிளியூர் எங்கே இருக்குது? ஏற்காட்டில், கிழக்கு தொடர்ச்சி மலை ஏற்காடு. இங்கே யார் போயிருக்கீங்க? முன்னாலாம் நடந்து போகணும் இங்கேருந்து, இப்போலாம் அங்கே வண்டி அங்கே பக்கத்துலேயே போயிடுது, கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும். குற்றால நீர்வீழ்ச்சி தென்காசி. கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி மாவட்டமாக. ஆகாய கங்கை கொல்லிமலையில், இது பயங்கர நல்ல ஃபேமஸ்ஸு, சூப்பராக இருக்கும். யார் போயிருக்கீங்க? இங்கே நல்லாயிருக்கும். குட்லாடம்பட்டி மதுரை மாவட்டம். சுருளி தேனி மாவட்டம், முன்னாடியே வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு பேர் மேகமலை நீர்வீழ்ச்சி, அங்கே இருந்தால் வருது. கேத்தரின் பைக்காரா நீலகிரி, பைக்காரா நீர்வீழ்ச்சி. விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி. திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை கன்னியாகுமரி. இதெல்லாம் நியூஸில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே குளிக்க விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பரப்பு. தமிழ்நாட்டில் 100 ஏக்கர் இருந்தாக்கா 17.6% காடு இருக்குது. ஆனால் எவ்வளோ இருக்கணும்? 33% காடு இருக்கணும். அட்லீஸ்ட் 30% காடு இருக்கணும். தமிழ்நாட்டில் கம்மி. இதை அதிகப்படுத்துறது தான் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. முண்டந்துறை திருநெல்வேலி. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பான். கோடியக்கரை நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி.
இதை ரெண்டையும் சேர்த்தி தான் சொல்லுவாங்க, களக்காடு முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு திருநெல்வேலியில். இப்போ ஒரு சரணாலயம் உருவாக்கியிருக்காங்களே முந்தானத்து. கரண்ட் அஃபேர் இது பார்த்துக்கோங்க, நியூஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெயினாக தமிழ்நாடு என்னென்ன கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறானோ எல்லாம் கரண்ட் அஃபேரில் வரும். வேறு எதுவும் படிக்காதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் கேலோ இந்தியா சக்ஸஸ் பண்ணாங்களே அந்த லிஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் கரண்ட் அஃபேர். அதுக்கு ஒரு புக்கு தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா இது பெரியார் வனவிலங்கு சரணாலயம்னு இப்போது ஈரோடு மாவட்டத்தில் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க முந்தானத்து. இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே, என்ன ஸ்கீம் அது? உங்கள் ஊரில் ஏதோ ஒரு ஸ்கீம் வந்து கலைஞர் பேர்லாம் வராது, உங்கள் ஊரில் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஸ்கீமு. இப்போது அடுத்த செகண்டு ஃபோன் அடிக்கிறான், கம்ப்ளைண்ட் அதில் போட்டிங்கனாக்கா அடுத்த செகண்டு ஃபோன் அடிக்கிறான், சார் க்ளோஸ் ஆகிடுச்சா, உடனே க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு போடுங்க சார், பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு கேட்குறான். தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு நிறையா. வேட்டக்குடி, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். கரைவெட்டி பறவை அங்கே இருக்குது, அதனால் இது வேட்டக்குடி இடத்து பேர். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம். இது பெருசு இந்தியாவிலேயே. வேடந்தாங்கல் டாவை தூக்குங்க, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது பாருங்கள். முக்கியமான கடற்கரைகள், கோவளம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது, கமா போட்டுக்கோங்க. சிறிய மீன்பிடி கிராமம், சீரியல்ல சிறிய. இரண்டாவது மிக அழகான நீண்ட கடற்கரை மெரினா, உலகத்திலேயே மெரினா கடற்கரை எங்கே இருக்குது? சென்னையில். கன்னியாகுமரி கடற்கரை பல வண்ண மணலாக இருக்குமா கன்னியாகுமரி. இங்கே கன்னியாகுமரி கடற்கரைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணலாம்? சூரியன் உதிக்கிறதையும் பார்க்கலாம், மறையதையும் பார்க்கலாம். எங்கே இருக்குது? டிப்பு கடைசி எண்டில் இருக்குது. அடுத்து ராமேஸ்வர கடற்கரை, அலையற்ற கடற்கரை. ஏன் சார் அலை இல்லாமல் இருக்குது? ஏன் அலை இல்லாமல் இருக்குது? அலை எதனால் உருவாகுது? காற்றுனால. சரியா? ஆமாம். இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது ராமேஸ்வரம். இங்கே யார் இருக்கா? இங்கேருந்து அடிச்சுட்டு வர அலையெல்லாம் இருக்குல்ல, இங்கே உருவாகிற அலை வரைக்கும் இங்கே வரும். அப்படியே காற்று அடிக்க அலை பெருசாக வரும். அப்போ அந்த அலையெல்லாம் எங்கே வந்து மோதிடும்? அங்கே தான் மோதிடும். அப்போ இங்கே அலை வராது. சரியா? சுனாமி கதையெல்லாம் பார்த்துருப்போம். 2004 சுனாமி வந்துச்சு. தூத்துக்குடி எங்கே இருக்குது? இந்த பக்கம் தானே இருக்குது தூத்துக்குடி. இங்கேயா? இங்கே தான் இருக்குது. கீழே தானே? இங்கே தான் இருக்குது தூத்துக்குடி. ராமநாதபுரத்துக்கு கீழே. கரெக்டாக? அங்கே சுனாமி வராது காரணம் அதுதான். சுனாமி உருவானது இங்கே, அந்த அலை அப்படியே வருது, இங்கே வந்து அடிச்சிருச்சு, இங்கே தப்பிச்சிக்கிச்சு. அங்கே யார் இருக்கா? தூத்துக்குடியில் திருச்செந்தூர் முருகன், அவரெல்லாம் காப்பாற்றலை. போர்டு வச்சுருப்பான் பெருசாக. தூத்துக்குடி முருகன். என்ன சார் எங்கள் சாமியெல்லாம் திட்டுறீங்கன்றீங்களா? திட்டலாம் இல்லை. தூத்துக்குடி முருகனுடைய அருளால், சரி, ஏன்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் இந்தியா கடற்கரை முழுவதும் சுனாமி தாக்கியது. இந்த கடற்கரையில் மட்டும் தாக்கவில்லை, எல்லாம் முருகனின் அருள் அப்படின்னா. முருகனோட அருள் இல்லை, அறியாத வாயில் மண். சரி, அந்த மாதிரி எங்கே வந்து அடிச்சிருச்சு? அது இலங்கையில் அடிச்சிருச்சு, அதனால தப்பிச்சிக்கிச்சு. அதனால தான் இங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை பாதி. அதனால தான் ராமேஸ்வர கடற்கரையிலையும் கடல் அலை இருக்காது, தூத்துக்குடியிலும் கடல் அலையும் அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? இந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது அலை. இதுதான் காரணம். ஸ்ரீலங்கா தான் காரணம். அப்போ அவங்க ஸ்ரீலங்காவை தான் நம்ம தொட்டு கும்பிடணும். ஆனால் அவனுக்கு கொலகார கும்பலாக இருக்கானுங்க. அடுத்தது ஏலியட் கடற்கரை, சென்னையில் இருக்காமா. எந்த இடத்துலன்னு தெரில, யாருக்காவது தெரியுமா? இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரையாமா. மகாபலிபுரம் கடற்கரை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு. மகாபலிபுரம் செங்கல்பட்டுக்கு எது மாறிடுச்சா? அது செக் பண்ணிக்கணும். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் பிரித்தாங்கள்ல காஞ்சிபுரத்தில். கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் அங்கே கிடைக்கும். என்ன இருக்குது மகாபலிபுரத்தில்? பல்லவர் காலத்து அந்த கோயில்கள், குடைவரை கோயில்கள், கடற்கரை கோயில்,
அப்புறம் சிற்பங்கள், அப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள் எல்லாம் இருக்குது அங்கே. இங்கே தான் கடைசியாக எந்த நாட்டு அதிபர் வந்தார் அங்கே? சீனா. சீனா நாட்டு அதிபர் வந்துட்டு போனார் அங்கே தான். ஏன்னா பல்லவர்களுக்கும் சீனர்களுக்கும் அப்போதிலேருந்தே வணிக தொடர்பு இருந்திருக்கு. அடுத்து சில்வர் கடற்கரை, கடலூர் டிஸ்ட்ரிக். நீர் விளையாட்டுலாம் இருக்குல்ல, சர்ஃபிங், அதெல்லாம் அங்கே நடக்குதாம். அடுத்து முட்டுக்காடு கடற்கரை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக். அமைதியாக இருக்கும், ஆழமற்றதாம்மா. ஆழம் இல்லாது, அலையெல்லாம் அவ்வளோவா இருக்காது. கடற்கரை உள்ளே என்னவா இருக்குன்னா, இங்கே ஏதாவது இந்த இது இருக்கும், மணல் திட்டு, சதுப்பு நிலம் ஏதாவது இருக்கும். அதனால் என்ன ஆகாது, இங்கே அலை வராது. அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. இது தண்ணி இருக்குங்க, இது கரை. இங்கே இது இருக்கிறதுனால அலையெல்லாம் இங்கேயே அடிச்சுக்கும். சுனாமி வந்தாலும் இங்கே வந்து அட்டாக் பண்ணாது. சரியா? ரைட். அடுத்தது இப்போ டூரிஸ்ட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய தொழில்துறை சேவைத்துறை தான். சேவைனா 3ஆம் நிலை தொழில். சரியா? உழைப்பு கொடுப்பாங்க இங்கே சேவைத்துறை. எது சார்? போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மருத்துவம், அப்புறம் ஆசிரியர்கள், என்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்களா, என்ஜினியர், ஐடி, இதெல்லாம் வந்து என்னது, சேவைத்துறையில் வரும். சர்வீஸ் செக்டார். இந்தியாவில் மொத்த இந்திய நாட்டு மக்களுடைய வருவாய், இந்திய நாட்டு மக்களுடைய மொத்த வருவாய் எப்படின்னு சொல்லுவாங்க? எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க யாராவது? காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிபிஏ. இந்திய நாட்டு மக்களுடைய வருவாய், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியர்களின் வருவாய் இந்த வருஷத்துக்கு, அதுக்கு இன்னொரு பேர். எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள் பிரபா. ஜிடிபி, அதுக்கு பேர் தான் ஜிடிபி. நாடுனாக்கா அரசாங்கத்துக்கு கிடையாது, மக்களோட வருவாய். ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் எவ்வளோ வருவாய் வந்தது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஜிடிபி. அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க திரும்ப பார்ப்போம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ இந்தியர்களுக்கு மொத்தம் 100 ரூபா இந்த வருஷம் கிடச்சிருக்கு, எல்லா இந்தியர்களுக்கும் சேர்த்தி. அப்படின்னா அதில் 53 ரூபா எதுலேருந்து கிடச்சிது? இந்த மாதிரி தொழில்கள்லேருந்து கிடச்சிருக்கு. புரிஞ்சுதா? ரெண்டாவது அதிகமான வருமானம் 2ஆம் நிலை தொழில். ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கள, அது மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது. நேற்று அதை பற்றி பார்த்துருக்கோம். அதிலிருந்து வந்து ரெண்டாவது அதிகமாக. மூணாவது கடைசி வருமானம் எதுலேருந்து இருக்குன்னா முதல் நிலை தொழில். முதல் நிலை தொழிலில் எது வரும்? விவசாயம், அப்புறம் மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், வேறு சுரங்க தொழில், இதெல்லாம். இதெல்லாம் கொஸ்டின், எல்லாமே கொஸ்டின் கேட்பான். புரியலன்னா கேளுங்க. வேளாண் சார்ந்த தொழில்கள் 2ஆம் நிலை தொழில் தான் சொல்கிறாங்க. வேளாண் சார்ந்த தொழில், அதாவது இது தொழில் மீன்ஸ் 2ஆம் நிலை தொழில். 2ஆம் நிலை தொழில். 2ஆம் நிலை தொழில் என்ன பண்ணுவாங்க? மூலப்பொருளை, விவசாயத்திலேருந்து வரக்கூடிய மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுவாங்க. இதில் வேளாண் சார்ந்த தொழில்னா அந்த தொழிற்சாலைக்கு ரா மெட்டீரியல் விவசாயத்திலேருந்து கிடைக்கும். அதான் வேளாண் சார்ந்த தொழில்கள். உணவு பதப்படுத்துதல், ரைஸ் மில்லு, அதெல்லாம். அப்புறம் அந்த என்னது, நூடுல்ஸ் தயாரிக்கிறது, சேமியா தயாரிக்கிறது, இதெல்லாம். சக்கரை ஆலை, இதெல்லாம் உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங். தாவர எண்ணெய் உற்பத்தி, கடலை வந்துட்டு விவசாயத்துலேருந்து வரும், அதிலேருந்து கடலை எண்ணெய் தயாரிக்கிறது. பருத்தி நெசவாலைகள், பால் உற்பத்தி பொருட்கள், இது எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது? விவசாயத்துலேருந்து வருது. அதனால் இவங்கெல்லாம் யார்? வேளாண் சார்ந்த தொழில்கள். 4 கொடுத்துட்டு இதில் வேளாண் சார்ந்த தொழில் எதுன்னு கேட்பாங்க. மற்றது ஏதாவது 3 இருக்கும். அடுத்து கனிம வளம் சார்ந்த தொழில்கள். மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா கனிமங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து சிமெண்ட்டு தயாரிக்கிறது, சரியா, இயந்திரங்கள் தயாரிக்கிறது, இதெல்லாம் கனிமம். மைனிங், அங்கேருந்து தான் ரா மெட்டீரியல் வரும். ஸோ இவங்கெல்லாம் கனிமம் சார்ந்த தொழில். அதே மாதிரி கடல்லேருந்து ரா மெட்டீரியல் கிடைக்கும். கடல் வளம் சார்ந்த தொழில்கள், கடல் சார் உணவு, மீனெல்லாம் கருவாடை மாற்றி கொடுக்குறாங்கள அது. அப்புறம் அந்த கடல் பாசி, அதெல்லாம் வரும். மீன் எண்ணெய்,
ஒமேகா இருக்குல்ல, ரொம்ப நல்லது. அது இது எல்லாமே இங்கே கடல் வளம் சார்ந்த தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு. வனவளம் சார்ந்த தொழில்கள், காட்டிலேருந்து வரும் மூலிகை மருந்து தயாரிக்கிறது, அப்புறம் இந்த ஃபர்னிச்சரு, அதுக்கெலாம் எங்கேருந்து வரணும்? மரம், காட்டில் இருந்தால் வெட்டி எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் அதேமாதிரி மரக்கூழ், பல்ப் இண்டஸ்ட்ரி பார்த்தோமா. மரக்கூழ் அதிகமாக தயாரிக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்? கனடா. குளிர் பிரதேசத்தை ஒட்டி இருக்கா. மற்றும் காகித உற்பத்தி, மர தளவாடங்கள், ஃபர்னிச்சர், அதெல்லாம். சில மருந்து உற்பத்தி தொழிற்சாலை. இச்சை தூக்கிடுங்க, இங்கே இற சேர்த்திக்கங்க. அடுத்தது பெரிய அளவில் முதலீட்டின் அடிப்படையில் அதிக முதலீடு போட்டு நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவு கனரக தொழிற்சாலைகள்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு எக்கு தொழிற்சாலை, எண்ணெய் சுத்திகரிப்புனா பெட்ரோலியத்தை எடுத்துகிட்டு வந்து பை ப்ராடக்டாக பிரிப்பாங்க. பெட்ரோலியம் சொன்னோம் இல்லையா, மண்ணிலேருந்து வெட்டி எடுப்பாங்க. கொலன்னு ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும், அதை பிரித்து எடுப்பாங்க. பிரித்தோம்னா என்னென்ன கிடைக்கும்? அதிலேருந்து பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய், அப்புறம் பாம் ஆயில். அஜோஜோ, அது பாம், அதில் மறைமுகமாக மிக்ஸ் பண்ணுறானுங்க. அது வேறு, அது மரத்துலேருந்து கிடைக்கிறது. இவனுக்கு தெரியாமல் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறானுங்க. அது விட்டுருங்க. பாம் ஆயில்லாம் அதிலேருந்து வரதில்லை. பாம் அது ஒரு பனை மரத்து வகையை சார்ந்த மரத்துலேருந்து ஒரு கொட்டை. அந்த கொட்டையை அரைச்சோம்னா அது கிடைக்கும். சரியா? அதிலேருந்து எடுக்கலாம். என்ன படம் அது? ரஜினி ஒரு படத்தில் வருமே, அந்த தோட்டத்தில் வேலை செய்வார், அப்புறம் தலைவராக மாறுவார். மலேசியாவில் ஒரு படம் வந்துச்சா, அந்த மரம் தான் பாம் ட்ரீ. அங்கே அதிலேருந்து வரக்கூடிய கொட்டையில் தான் பாம் ஆயில் தயாரிக்கிறாங்க. மலேசியாவில் ஒரு தலைவராக வருவார். என்ன படம் அது? தெரியலையா? சரி, ரைட். இல்லை அஜித் விஜய் ரசிகரா? ரைட். காலாவா? தெரியல என்னென்னு. அடுத்து சிமெண்ட் தொழிற்சாலை. இதெல்லாம் பெரிய அளவில் முதலீடு போட்டு பெரிய பண்ணுவாங்க. நெசவு தொழிற்சாலை அதிக முதலீடு இருக்கும், மெஷின் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வேலை செய்வாங்க. இதெல்லாம் வந்து பெரிய அளவிலான லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய அளவிலானது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. பட்டு நெசவு, நம்ம தானே வீட்லேயே தானே நெய்கிறோம். 4 தறியை போட்டால் 10 தறியை போட்டு செய்வோம். வீட்டு உபயோகப் பொருள் சார்ந்த தொழிலகங்கள், பானை தயாரிக்கிறது, கூடம் உடைதல், தயிர் உற்பத்தி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் இதில் வரும். எக்ஸாம்பிள் கேட்பான், இதில் எது சிறிய அளவிலான தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு? இதிலேருந்து 3 கொடுத்துருவான், இதிலேருந்து 1 கொடுத்துருவான். இந்தியாவின் டெட்ராய்ட்னா அமெரிக்காவில் ஒரு நகரம். அந்த நகரத்தில் நிறைய கார் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி நிறையா இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் தென்னிந்தியாவினுடைய டெட்ராய்ட்னே சொல்லலாம். அதிக கார் தயாரிக்கக்கூடிய நகரம் எங்கே இருக்குது? சென்னையில். அதனால் என்ன பலன்? நமக்கு நிறைய வேலை வாய்ப்பு. இங்கே இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்களாம் அங்கே வேலை, சம்பளம் 50,000 60,000 70,000 1 லட்ச ரூபா கிராஸ் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கெலாம். ஆமாம். கார் என்னத்தை தயாரித்து என்ன பண்ண போகிறான்? இவன் சுசு காரில் போயிட்டுருக்கான். ஒருத்தன் இப்போ பேசிக்கிட்டு இருந்தானே ரீசெண்டாக, கார் தொழிற்சாலை ஒன்று புதுசாக வருதுன்னு, அதை வச்சு என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் நான் வந்தால் மூடிடுவேன் அப்படி இப்படின்றான். வேலை வாய்ப்பு இல்லாமல் என்ன ஆகும்? அப்புறம் திண்டாடணும். ரைட். சென்னை, டெட்ராய்ட். இந்தியாவில் வாகன ஏற்றுமதியில் 60% பங்கினை கொண்டுள்ள நகரம் சென்னை தான். கார் தயாரித்து எக்ஸ்போர்ட் இந்தியாவிலே நம்ம தான் டாப்பில் இருக்கும். அது மூலிமா என்ன கிடைக்கும்? அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கிடைக்கும், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் கிடைக்கும், எல்லாத்துக்கும். இங்கேருந்து வாங்கிக்கிட்டு வரியே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவசர காலத்தில் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவின் முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை பப்ளிக் செக்டார்ம்பாங்க, நேஷ்னலைஸ்டும்பாங்க, எல்லாமே ஒரே வார்த்தை தான். அரசாங்கம் முதலீடு செஞ்சு அதில் குறைஞ்சபட்சம் 50% அரசாங்கம் முதலீடு பண்ணியிருப்பாங்க. 51%. மிச்சம் உள்ள 49% நீங்கள் நான் யார் வேணாலும் ஷேராக வாங்கிக்கலாம். அது மாதிரி அரசாங்கம் முதலீடு செஞ்சு நடத்தக்கூடிய நிறுவனம் தான் இது பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம். இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல, விற்றாலும் விற்றுருப்பானுங்க. பாரத் மிகுமின் நிறுவனம், பெல். எங்கே இருக்குது பெல்லு? தமிழ்நாட்டில் திருச்சி,
அப்புறம் ராணிப்பேட்டையிலலாம் கிடையாது, திருமயம் பெல் அங்கே தான் இருக்கும், ராணிப்பேட்டையில் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அடுத்து இந்திய இரும்பு எக்கு ஆணையம் செயல் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? நம்ம ஸ்டீல் பிளான்ட்டு அதான் நடத்துகிறோம். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. கூட்டுத்துறை இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேர் பார்ட்னர்ஷிப், ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் அரசாங்கமும் முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. கூட்டுத்துறை தொழிலுக்கு எடுத்துக்காரு. இந்தியன் ஆயில், அப்புறம் ஸ்கை டேங்கிங் நிறுவனமா ஒரே இது தான். இந்தியன் கமாவை எடுத்துருங்க, சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம். மகாநகர் வாயு நிறுவனம். மாருதி உத்யோக், மாருதிக்காரருக்குலாம் அவனுக்கு தான், அப்புறம் தான் விற்றுட்டான், ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டான். 100% அவன் தான் வச்சுருந்தான், இப்போ ஷேர் மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து கூட்டுறவு தொழில், கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, கோஆப்ரேட்டிவ், இது அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது பால் உற்பத்தியாளர்களுடைய அமைப்பு. இது கோஆப்ரேட்டிவ். அது ஆவின், தமிழ்நாட்டில் வந்து ஆவின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன அர்த்தம்? தமிழ் படித்தவங்க பசுமாடு அப்படின்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம். ஆவின் பால், பசுவின் பால்னு அர்த்தம். அப்போ பசுவோட பால் மட்டும்தான் இல்லை, எருமை பால் அதில் கலந்து தான் இருக்குது, அது மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி குஜராத்தில் ஒன்று இருக்குது, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் பண்ணுறது இல்லாத தில்லுமுள்ளு பண்ணிகிட்டு இருந்தானுங்க இங்கே உள்ளவனுங்க. குஜராத் பாலை கொண்டு வந்து இங்கே நம்மளது காலி பண்ணி அதை வளர்க்கணுமா, ஏன்னா இதனால் நமக்கு வருமானம் வருதாமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, அதுக்காக இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. அடுத்தது புவியின் வடிவம் என்னது? ஜியாய்டு, கோள வடிவம். தமிழில் வந்து கோலம் எழுதிக்கங்க, கோலம். ஏன்னா உருண்டை கிடையாது, ஆமாவா? பூமத்திய ரேகையில் பல்ஜாவும் அங்கேருந்து மேலே போக என்ன ஆகுது, லென்த்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதான் மனித உடலில் 3 தொலை உணர்வு உறுப்புகள். ரிமோட் சென்சிங் ஆர்கான்ஸ். கண் என்ன பண்ணும்? ஒளியை உள்ளே வாங்கும், ஒளியை. காது ஒளியை உள்வாங்கும், சரியா? மூக்கு எங்கே தூரமாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுறது. மற்ற 2 தூரத்தில் இருக்கிறதில்ல. எது ஐம்புலனா? ஐம்புலன். மற்ற 2 இது ஸ்கின்னு, தொடு உணர்வு, அதுவும் தூரத்தில் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணாது. இன்னொன்று என்னது? நாக்கு, சுவை உணர்வு, நாக்கு. இது 2 பக்கத்தில் இருக்கிறது, இது 2 தூரத்தில் உள்ளதை அப்சர்வ் பண்ணுறவங்க, ஆமாவா? முதலாக வான்வெளி புகைப்படங்களை எடுத்தவர் ஃபெலிக்ஸ் நடார். வான்வெளி புகைப்படம், மேலேருந்து நம்ம பூமியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. அப்போ எப்படி அனுப்புவாங்கன்னா பலூன், அப்போ ஃப்ளைட்டு அதெல்லாம் இல்லை, பலூனை மேலே அனுப்பி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை எந்த நாட்டுக்கு? குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். நிறையா சேட்டலைட் இருக்கும், அந்த சேட்டலைட்டு பார்த்து என்ன பண்ணும்? க்ளோனாஸ், யுஎஸ்ஏக்கு சொந்தம். கலீலியோ ஐரோப்பாவா? இது வந்து யுஎஸ்ஏக்கு சொந்தம், சரியா? அதாவது இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, இப்போ நான் கூகுளில் போய் தட்டுறேன், இந்த இடம் எங்கே இருக்குன்னு வருதா? அது இந்த சேட்டலைட் சிஸ்டத்து மூலியமாக தான் நமக்கு தெரியுது எல்லாமே. இப்போ பூமியே தெரியுதா? அன்றைக்கி குளோப் பார்த்தோமா? அதெல்லாம் இந்த சிஸ்டம் தான், GNSS குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஒருத்தன் எங்கே இருக்கான், இப்போ மொபைல் திறந்துருச்சு, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், அதெல்லாம் இந்த சிஸ்டத்தை வச்சு தான். கலீலியோ அப்படிங்கிறது ஐரோப்பா நாடுகள் இருக்குல்லையே, அவங்களுடைய நேவிகேஷன் சிஸ்டம். அதேமாரி நவுஸ்டர், நார்த் அமெரிக்கன் சம்திங் இப்படி வரும், உலக அமைவிட கண்டறியும் தொகுதி. நவுஸ்டர் யுஎஸ்ஏக்கு சொந்தம். க்ளோனாஸ் அவனுக்கு ஒரு செட்டப் வச்சுருக்கான், ரஷ்யாவுக்கு சொந்தம். சீனாவோடது பார்த்திங்கன்னா பீடோ செயற்கைக்கோள் அமைப்பு, அவன் நாட்டுக்கு தனியாக ஒரு செட்டப் வச்சுருக்கிறான். அடுத்து GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்.
இது என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் போகணும் ஒரு இடத்துக்கு, ரூட்டு காட்டுதா மேப்பில்? அது இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் தான். ஜிபிஎஸ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அது இந்தியாவுக்கு சொந்தம். அடுத்தது ஜிஐஎஸ், ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு துறையில் உருவாக்கப்பட்டது. ஜிஸ் அப்படிம்பாங்க. பூமியில் எந்த பொருள் எங்கே இருக்குது எல்லாமே தெரியும் நமக்கு. முதலில் புவியியல் தகவல் அமைப்பை அறிமுகப்படுத்தியவர் 1950 வால்டா டாப்லர் மற்றும் ரோஜர் டாம்லிண்டன். அந்த ஜிஐஎஸ் குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனது அவங்க தான். இது விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அடுத்தது இந்தியாவை சுனாமின்னா என்னன்னு பார்த்தோம். கடலுக்குள்ளே நிலநடுக்க வரும் அல்லது எரி மேலே வெடிக்கும். அப்போ என்ன ஆகும்? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி அப்படி அலும்பும். அப்போ பெரிய அலையாக கரையில் வந்து போகுது. அதான் என்னது? சுனாமி. சுனாமி அதிகமாக பசிபிக்கில் தான் உருவாகும். அதிகமாக பாதிக்கிற நாடு எது? ஜப்பான். ரைட். இந்தியாவை தாக்குது. சரியா? எப்போ? டிசம்பர் 26, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், 2004. அப்போ இங்கே எல்லோரும் பிறந்துட்டிங்களா? பிறந்திருந்தாலும் குழந்தையாக இருந்திருப்பீங்க இங்கே இருக்கிறவங்களாம். உலகிலேயே மிக அதிக அடர்த்தி ஆனால் நிலநடுக்க பகுதியில் கொண்ட நாடு எது? ஜப்பான். பார்த்துருப்போம். பசிபிக் சுற்றியில் என்ன இருக்குது? அதிக அடர்த்தியான நிலநடுக்கம் இருக்கும். நேற்று பார்த்துருப்போம், எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அதிக நிலநடுக்கம் ஏற்படும் நாடு இந்தோனேசியா. அதுவும் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். இங்கே இருக்கும் இந்திய பெருங்கடல். இங்கே தீயணைப்பு நிலையத்தின் அவசர எண் 112க்கு கூப்பிடலாம், 101க்கு கூப்பிடலாம். இந்தியாவில், தமிழ்நாட்டில். இயற்கை இடர்பாடுகள் எவை? இடர்பாடு ஹசாடஸ் அப்படிம்பாங்க, நேச்சுரல் ஹசாடஸ். இயற்கையினால் மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கறது எது? நில அதிர்வு, நிலநடுக்கம். எர்த்குவாக் இருக்கா? அது. வெள்ளப்பெருக்கு. அடுத்து சூறாவளி. பார்த்தோமா தமிழ்நாடு கடற்கரையெல்லாம்? சூறாவளி தான் புயல். சூறாவளி புயல் எல்லாம் ஒன்று தான். வறட்சி, கமா போட்டுக்கங்க. இங்கே ட்ராட், திடீர்னு மழை பெய்யவே பெய்யாது. அப்போ என்ன ஆகும்? பயிரெலாம் சேதம் அடைஞ்சிடும். சாப்பாடு வறுமை அதெல்லாம் வந்துடும். நிலச்சரிவு எங்கே ஏற்படும்? வெரி குட், அவ்வளோதான். சுனாமி. அப்புறம் எரிமலை வெடிப்பு. இந்தியாவில் எரிமலை ஒன்றே ஒன்று தான், அது அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. நமக்கு இந்தியாவில் எரிமலைனால பிரச்சனை இல்லை. அடுத்து மனிதனால் உருவாக்கப்படும் பேரிடர்கள். குண்டு வெடிப்பு, அபாயகரமான கழிவுகள். என்ன படத்தில் ஒரு சிங்கம் தெரியா? கம்ப்யூட்ரு மொபைல்லாம் குப்பையில் போட்டோம்னா டேஞ்சரஸ், ரொம்ப பிரச்சனை. காற்று, நீர், நிலம் மாசடைதல். பிளாஸ்டிக் என்னது? பயங்கரமான பேரிடர் தான். அணைக்கட்டு உடஞ்சி போச்சுன்னா பிரச்சனை. போர், கமா போட்டுக்கோங்க. போர், உள்நாட்டு கலவரம். எங்கே நடக்குது இப்போ உள்நாட்டு கலவரம்? இந்தியாவில், மணிப்பூரில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாவம், அவன் நடுங்கிட்டு உக்காந்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய இராணுவம் இருந்து ஒன்றும் பண்ணல, வேணுன்னே தான் விட்டுருக்கானுங்க. தீவிரவாத செயல்கள் அதெல்லாம். வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள் எவை? அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா? வளிமண்டலத்தில் சூறாவளி, இடியுடன் கூடிய புயல், மின்னல், சுழல் காற்று, அதான் சூறாவளி எல்லாம். பனிச்சரிவு, வெப்ப அலைகள், திடீர்னு வெப்ப காற்று வீசும், நிறைய பேர் உயிர் சேதம் எல்லாம் ஏற்படும். மூடுபனி, பனிமூட்டம், அதுவும் தான். காட்டுத்தீ, இதெல்லாம் யார் உருவாக்குறாங்களா? வளிமண்டலம், அட்மாஸ்பியர் உருவாக்குறது. நிலவியல் சார்ந்த இடர்கள். நில அதிர்வு, சுனாமி, நிலச்சரிவு, நிலம் அழிந்து போதல், நிலம் உள்ளே அமுங்கிரும். இதெல்லாம் எப்படி சார் நிலம் அமலுமா சார்? ஆமாம், ஒரு சில அந்த டெக்டானிக் மூவ்மெண்ட்னால, ஏன்னா பிளேட் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, ஒரு சில இடத்துல திடீர்னு நிலம் பூமிக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ஊர்லேயே இந்த அரூர் பக்கம்லாம் நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. நீரியல் தொடர்பானது. வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி, இதெல்லாம் தண்ணியோட தொடர்புடைய இடர்கள். எரிமலை சார்ந்த இடர்கள். எரிமலை வெடிப்பு, லாவா வழிதல். இப்போ கூட ஏதோ ஒரு நாட்டில் லாவா வடிஞ்சு போகுது, அந்த மக்கள்லாம் இடத்த காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னு இப்போ போன மாதம் நியூஸ் வந்தது.
சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள், என்விரான்மெண்ட், மண், காற்று, நீர் மாசடைதல், பாலைவனமாதல், புவி வெப்பமயமாதல், காடு அழிஞ்சு போகிறது. காடு அழியுது அப்போ தான் நம்ம பார்த்தோம் சிலியில். அப்புறம் புவி வெப்பமடைதல் எதனால் நடக்குது? பசுங்குடியில் வாயுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமானாக்கா என்ன ஆயிரும்? புவி வெப்பமயமாகும். புவி வெப்பமயமாச்சு அப்படின்னாக்கா பனி பிரதேசங்களில் பனி இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டி, நல்ல தண்ணியில் பெரும்பாலும் அங்கே தானே இருக்குது. எத்தனை சதவீதம் ஐஸ் கட்டியா? 67% சம்திங். அதெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சால் என்ன ஆகும்? கடலில் போய் சேரும். அப்போ கடல் மட்டம் என்ன ஆகும்? உயரும். அப்போ கடலில் உள்ள உயிரினெல்லாம் செத்து போயிடும். அது எப்படி சார் சாகும்? சூரிய ஒளி ரொம்ப தூரத்துக்கு உள்ளே போகாது. சூரிய ஒளி இல்லைன்னா அங்கே தாவரம் இருக்காது. தாவரம் இல்லைன்னா வேறு எல்லா உலகம் செத்து. அது மட்டும் பரவாயில்ல, சென்னை போன்ற நகரங்கள்லாம் மூழ்கிடும். இப்போ இந்தோனேசியாலாம் நகரம் மூழ்கிட்டு இருக்குது, தலைநகரம். அதனால வேறு தலைநகரத்தை உருவாக்குறாங்க இந்தோனேசியாவில். அடுத்து இன்னும் 2-3 வருஷத்தில் மூழ்கிடுன்றான். இந்தோனேசியா தலைநகரம் இருக்கு இல்லையா, அங்கே ஜகார்த்தாவா அது. அப்போது லேண்டு உள்ளதே கம்மி, 29% தான் லேண்டு. 71% என்னது? நீர்பரப்பு. இந்த 71% இன்க்ரீஸ் ஆகும் நீர்பரப்பு. இப்போ லேண்டு குறையும். உள்ளதே 50 கோடி வாழ வேண்டிய இடத்துல எத்தனை கோடி பேர் வாழ்கிறோம்? 800 கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் பிரச்சனை. அது மாதிரி கடற்கரையில் நிறைய பேர் வீட்டை இழப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்தது உயிரியல் சார்ந்த இடர்கள். சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, இதெல்லாம் யாருனால வராங்க? உயிரினம், மைக்ரோப்ஸ். பால்வினை தொற்று நோய்கள், எய்ட்ஸு, விஷத்தேனீக்கள் கடிக்கிறது, இதெல்லாம் உயிரியல் சம்பந்தமான நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறவங்க. தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள். சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. எதையும் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான், இது வராதையா இது வரும் அப்படின்னு ஆன்சர் போட்டுடலாம். அபாயகரமான கழிவுப் பொருட்கள், தீ விபத்து, வெடி விபத்து. நேற்று எங்கே வெடி விபத்து நடந்துச்சு? யாருமே நியூஸ் பார்க்குறதில்ல போல் இருக்கு. சத்தமா எங்கே நடந்தது நேற்று? பட்டாசு தொழிற்சாலையில், மத்திய பிரதேசத்தில். அந்த இடத்து பேரை பார்த்துக்கோங்க. பெரிய விபத்தாக இருந்தால் அது முக்கியமானது, கரண்ட் அஃபேரில் வரும். மத்திய பிரதேசில் 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான் வேலை செஞ்சுட்டு இருந்தவனுங்க. கட்டமைப்பு குறைபாடு. அங்கங்கே பாலம் இடிஞ்சு விழுந்துருதா? ரீசெண்டாக எங்கேயோ ஒரு பாலம் இழிஞ்சு விழுந்துச்சு. எங்கே? குஜராத்தில் தொங்கு பாலம், 100 பேர் பக்கமாக சேர்த்து போயிட்டான் ரீசெண்டாக. இதெல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்தது. மனித தூண்டல்களால் ஏற்படும் இடர்கள், தீவிரவாதம், குண்டு வெடிப்பு, போக்குவரத்து, ஆக்சிடென்ட்லாம் நடக்குதா, விபத்துக்கள், போர், உள்நாட்டு கலவரம், இதெல்லாம் மனிதனால் உருவாக்கக்கூடிய இடர்கள். இந்தியாவில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில். இங்கே தான் என்ன இருக்குது வடக்கில்? இதுதான் பிரச்சனையா? ரைட். இங்கே தான் கங்கை யமுனை ஓடக்கூடிய ஏரியா. கங்கை யமுனை பயங்கரமான வெள்ளம் வரும். இது பிரம்மபுத்திரா. இங்கே எல்லாம் முட்டுச்சந்து, தென்மேற்கு பருவக்காற்று போய் என்ன பண்ணும்? மலை, தடை மலை, இதில் மோதி மலை எல்லாம் அது கொண்டு வந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த ஏரியாவில் கொட்டி விட்ருவோம். அப்போ எல்லாம் வெள்ளமாக வரும். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்? ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே. அப்போ இந்தியாவில் அதிகமாக வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்படுறது இது. அப்புறம் கடற்கரை வரும். இப்போ நம்ம பாதிக்கப்பட்டோமா? திடீர்னு மழை பெஞ்சு. ஆனால் நம்மலாம் கம்மி, இங்கே அடிக்கடி வரும், வருஷம் வரும். போட்டுருக்கு பாருங்கள். வடகிழக்கு இந்தியாவில், வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியா. வடகிழக்கு இந்தியானா அஸ்ஸாம், அதெல்லாம் பஞ்சாபு, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், இதெல்லாம் கோசி ஆறு. பீகாரில் அதெல்லாம் இப்போ தடுத்துட்டாங்க. பீகாரின் துயரன்னு சொல்லுவாங்க, கோசி. பீகார் எங்கே இருக்கா? அதுதான் பீகார். இங்கேருந்து வரும் அந்த நதி, இமயமலையிலேருந்து திடீர்னு வெள்ளம் வரும். கங்கையோட துணையாறு அடிச்சிட்டு போயிட்டுருக்கும். இப்போ அதெல்லாம் தடுத்துட்டாங்க. அங்கங்கே செக் டேம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பஞ்சாபு, ஹரியானா, அங்கே சிந்து நதி பகுதி. பஞ்சாபு இதான் ஹரியானா, இதெல்லாம் சிந்து நதி ஓடக்கூடியது. அப்புறம் அங்கே உத்தரப்பிரதேஷ், இவங்கெல்லாம் பீகார், இதெல்லாம் கங்கையில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி பிரம்மபுத்திராவில் அங்கே அஸ்ஸாம். அஸ்ஸாம் தான் பெரிய அளவில் பாதிக்கும் பிரம்மபுத்திரா.
பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, அருணாச்சல் பிரதேசம், அதெல்லாம். அஸ்ஸாம், அஸ்ஸாம் போட்டுக்கோங்க. அருணாச்சல் பிரதேசத்தில் கூட அவ்வளோவா வராது, அஸ்ஸாமில் தான் பாதிப்பு வரும். அப்புறம் ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு கடற்கரை. எது இந்த கடற்கரை? தமிழ்நாடு கடற்கரை, ஆந்திரா, ஒடிசா, இதெல்லாம் வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்படும். இந்தியாவில் புயல் அலையில் பாதிப்புக்குள்ளாகும் கடற்கரை பகுதி எவை? கிழக்கு கடற்கரை. ஒடிசாவில் பார்த்திங்கன்னா வடபகுதி மற்றும் மேற்கு வங்காளம். இந்த எது மூலிமா புயல், இந்த புயல் இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸ் கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே உருவாகி தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்லுவான், அது திடீர்னு போய் மேற்கு வங்க கடற்கரையை கடந்தது, ஒரிசா கடற்கரையை கடந்ததுன்னு சொல்லுவான். அது மிஸ் ஆச்சுன்னா ஆந்திரா. ரெண்டாவது ஒரு புயல் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நமக்கு பயங்கரம் ஓக்கி புயல் அடித்தப்போ ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும்னு பார்த்தான், நல்லவேளை அது போய் எங்கே போய் அடிச்சுது? ஆந்திராவில் போய் அடிச்சிருச்சு. அப்போ ஆந்திரா கடற்கரை. அப்புறம் நம்ம தமிழ்நாடு. இதான் என்னாவது புயல்னால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது. ஓங்கோல், மசூலிப்பட்டினம் வந்து ஆந்திரா கடற்கரை. தமிழக கடற்கரை 13 மாவட்டம், இப்போ 13ல் அதிகமாக இருக்கும். நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் புயல் அலைகளின் நிகழ்வுகள் பாதிப்பு அதிகம். நாகப்பட்டினம், கடலூர், அதாவது இதுக்கு இந்த பக்கம் இருக்கும். இங்கே தான் நாகப்பட்டினம், திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் இருக்கும். கடலூர் இங்கே தான் அடிக்கடி பயங்கரமாக பாதிக்கும். இங்கே இந்த மாவட்டத்தில் ரொம்ப ரேராக தான் பாதிக்கும். அப்பயும் இந்த தடவை ஒன்று என்ன பண்ணிடுச்சு, இந்த பக்கம் ரவுண்ட் அடித்து வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் ஒரு அடித்து விட்டுருச்சு. இப்படி வந்துருச்சு அந்த புயல். இப்படி வந்திருந்தால் எங்கே பாதிச்சிருக்கோம்? ஸ்ரீலங்கா தான் அடிச்சிருக்கோம். அது என்னமோ வித்தியாசமாக நீங்கள் மட்டும் எப்படா நல்லா இருக்கலாம்னு இதில் உள்ளே பூந்து கன்னியாகுமரியெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுச்சு. அப்போ திருச்செந்தூர் முருகன்லாம் காணோம். அவர் இல்லை, யார் காரணம்? இதுதான். இதை மேப் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நியூஸ் வந்தால் பாருங்கள் தயவு செஞ்சு. நம்ம நாடு, நம்ம பூமி. அதேமாதிரி மேற்கு கடற்கரையில் இங்கே அவ்வளவா இது தென்மேற்கு பருவ காட்டுறப்போ மேற்கு கடற்கரை பாதிக்கும். கிழக்கு கடற்கரை பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவ காட்டுறப்போ இப்படி காற்று வீசும். எந்த மாதம் சார் அப்படின்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் வடகிழக்கு பருவ காற்று. அப்போ இங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் கிழக்கு கடற்கரையில், அது வந்து இங்கே அட்டாக் பண்ணும். தென்மேற்கு பருவ காட்டுறப்போ இங்கே தான் மகாராஷ்டிரா கடற்கரை, அதேமாதிரி கேரளா. போன தடவை ஒரு குஜராத்தில் எப்பயும் ஒழுங்காக மழை பெய்யாது, நம்ம ஊர் மாதிரி தான் அது குஜராத்தும், சரியா? ஏன்னாக்கா இங்கே ஆரவள்ளி மவுண்டெயின் இருக்கும். காற்று வீசக்கூடிய திசைக்கு இப்படியே இருக்கும். காற்று இந்த திசையில் தான் போகும். மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. காற்று வீசக்கூடிய திசைக்கு செங்குத்தாக இருக்கனால மழை கொட்டுது. குஜராத்தில் மழை பெய்யாது, நம்ம ஊர் மாதிரியே ட்ரை. அதனால தான் அங்கே குஜராத்தில் விவசாயம் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க, வியாபாரம் தான் செய்வாங்க. பொருளை வாங்கிட்டு போய் விற்பான். இந்த ஏரியாவெல்லாம் உற்பத்தி ஆகாத அதை வாங்கிட்டு போய் விற்பான். அதுதான் அவனோட வேலை. இப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதே வேலை. சரி, அங்கே ஒரு தாக்கி விட்டு போயிடுச்சு குஜராத்துங்க. இந்த லொக்கேஷன் புரிஞ்சிருந்தால் போதும், இந்த பருவ காற்று காலங்கள் புரிஞ்சிருந்தாக்க இது எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மேற்கு கடற்கரையில் மகாராஷ்டிரா கடற்கரை, வட ஹர்னாயா, தெற்கு குஜராத்தை ஒட்டிய கடற்கரை மற்றும் காம்பே வளைகுடா. காம்பே வளைகுடானா இந்த இடத்துல இருக்கும். இப்படி வளைகுடானா இப்படி நேராவாக இப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? தண்ணி, இதெல்லாம் லேண்டு, இந்த தண்ணி அது மாதிரி பாருங்கள். குஜராத்தில் இதுதான் காம்பே வளைகுடா, அந்த கடற்கரை பகுதி. அப்புறம் இந்த பகுதி சவுத்து குஜராத், இந்த பக்கம் மகாராஷ்டிரா, அதெல்லாம் மகாராஷ்டிராவில். அடுத்தது கட்சி வளைகுடா, சுற்றி உள்ள கடற்கரை. அதேமாரி குஜராத்தில் தான் இருக்கும் கட்சி வளைகுடா. இது கட்சி வளைகுடா இருக்கா? இது அந்த ஏரியாவில். வேறு அங்கே அதிகமாக பாதிப்பு ஏற்படும். இந்தியாவில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகள். வறட்சி ஆண்டு மழைப்பொழிவு 60 சென்டிமீட்டர் கீழே பெய்யக்கூடிய இடத்தெல்லாம் வறட்சி அதிகமாக உண்டாகும். எந்த பகுதி சார் அப்படின்னா இந்த பகுதி தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த பகுதியில் நார்மலாக மழை பெய்யாது, கொஞ்சம் கம்மியாக பெஞ்சாலும் வறட்சி ஆயிரும். கம்மியாக தான் மழைப்பொழிவு இருக்கும். புல்வெளி ஆக்சுவலாக இதெல்லாமே வறண்ட அரை பாலைவனம்
ஆறு ஓடுற இடத்துல மட்டும் செழிப்பாக இருக்கும், மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும்? ட்ரையாக தான் இருக்கும். தமிழ்நாடும் அதே தான். ஏன்னா எங்கே இருக்குது அது? காற்று முக எதிர் திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்தியாவில் அதிக வறட்சிக்குள்ளாகும் முக்கிய பகுதிகள்: அகமதாபாத் முதல் கான்பூர் வரை உள்ள வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகள். அடுத்தது கான்பூர் முதல் ஜலந்தர் வரை. அகமதாபாத் எங்கே இருக்குது? இங்கே குஜராத்தில் இந்த ஏரியா. கான்பூர் வந்து மத்திய பிரதேசம் இருக்கும். இது அடுத்து இது ஜலந்தர் வந்துட்டு பஞ்சாபில், பஞ்சாப் ஹரியானா அங்கே இருக்குது. இதெல்லாம் வறட்சியான பகுதி. அப்புறம் என்ன சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை மறைவு பகுதி. இது நம்ம முன்னாடி போட்டோன்னா, நான் முன்னாடி போட்டுட்டேன். அது எல்லாமே இந்த பெல்ட்டு தான் அதிக வளர்ச்சி இருக்கும். கர்சர் தெரியுதா? மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று மறைவு பகுதி, லீவர்ட் சைடு ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்தது இந்தியாவில் எத்தனை சதவீத நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்திற்கு உள்ளாகும்? நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் கவர் ஆகிறது, எல்லாம் சொல்லியிருக்கேன். 15%. மலை பிரதேசத்தில் தானே இருக்கும். எங்கெங்கே மலை பிரதேசம் இருக்குது இந்தியாவில்? இது இந்த பகுதி ஃபுல்லாகவே. அடுத்தது இது. அப்புறம் இங்கே 2 மலை பிரதேசம், இதுவும் விந்தியா சாத்புரா மேற்கு தொடர்ச்சி மலை. அப்புறம் அங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்கே விட்டு இருக்கும் இது வரைக்கும். ஓகேவா? அங்கே ஒரு ராஜ்மஹால் ஹில்ஸு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே இதெல்லாம் இதான் மலைப்பகுதி. 15% லேண்டு மொத்தமாக. அப்போ அந்த ஏரியாவுக்குலாம் வேலைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் தான் எடுக்கணும். யார் எடுக்கணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் எடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் அங்கே போயிட்டு ஜாலியாக உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குல கவர்மெண்ட், அதாவது பப்ளிக் சர்வெண்ட். நீங்கள் சிவில் சர்வெண்ட். சிவில்னால் பப்ளிக் சம்மந்தமான ஒர்க்கு. சரியா? செர்னோபில் அணு உலை விபத்து. செர்னோபிலில் நமக்கு அணு உலை இருக்குல்ல தமிழ்நாட்டில், கூடங்குளம். அப்புறம் இன்னொன்று எங்கே? 2 அணு உலை, கூடங்குளம், இன்னொன்று கல்பாக்கமா? 2. அது மாதிரி அப்போயே அங்கே அணு உலை. சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர், இப்போ உள்ள ரஷ்யா இருக்கு இல்லையா, அது நிறையா நாடுகளை சேர்ந்தது. சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. அதில் 1986 அணு உலை வெடிப்பு ஏற்பட்டு பயங்கர பாதிப்பு. இன்னமும் அந்த இடத்த கைவிடப்பட்ட இடமா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அதோட ரேடியேஷன் இன்னும் இருக்குது அங்கே. போனால் என்ன ஆயிரும்? கை கால் இல்லாமல் கேன்சர் வரும், பிறக்கிற குழந்தை கை கால் இல்லாமல் பிறக்கும், அதெல்லாம் நடக்கும். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் ஹைதராபாத். இத்து தேவையில்லை, இத்தை தூக்கிடுங்க, புள்ளியை தூக்கிடுங்க. ஹைதராபாத். ரைட். இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் 2005 டிசம்பர் 25. ஓகேவா? சுனாமி எச்சரிக்கை மையம் ஹைதராபாத்தில். இந்தியாவில் நிலத்தின் மொத்த பரப்பளப்பு எவ்வளவு? இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பே எவ்வளோ தான்? 32,87,263 சதுர கிலோமீட்டர். புவியின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் நிலப்பரப்பு பல டைம் பேசிட்டோம். 2.4%. 4%. இந்திய எல்லைகளின் நீளம். இந்தியாவோட எல்லை இருக்கு இல்லையா, நில எல்லை தான் இது. இப்படியே போனோம்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் சீனா, ஃபுல்லாக சீனா. அப்புறம் நேபாளம், பூட்டான், இந்த பக்கம் மியான்மர். இதான் நம்மளுடைய நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், மியான்மர். கடல் எல்லை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் மால்தீவ்ஸ். 15,200 கிலோமீட்டர் எல்லை நீளம் மொத்தமாக. இன்னொன்று விட்டுட்டோமே, பங்களாதேஷ். இந்தியாவில் வடமேற்கில் அமைந்துள்ள நாடுகள். வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடமேற்குன்னு என்ன பண்ணுங்க, சிலையை வரைஞ்சிருங்க. இதான் மேற்கு, இது வடக்கு. ஸோ வடமேற்கு, இந்தியாவோட வடமேற்கு. இந்தியாவில் வடக்கில் அமைந்துள்ள நாடுகள்: சீனா,
நேபாளம், பூட்டான். இந்தியாவின் கிளைக்குள் அமைந்துள்ள நாடுகள் வங்கதேசம், மியான்மர். மியான்மர் இது வரைக்கும் போகும். பர்மான்னு சொல்லுவாங்க, பழைய பேர் பர்மா. பர்மான்னு படமே வந்திருக்கா? இந்தியா எந்த நாட்டுடன் நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? வங்கதேசம் இந்த இடத்துல இருக்கும். இந்தியா ஒரு குட்டி இந்தியா மேலே கை போட்ட மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். 4156 கிலோமீட்டர். அவன்தான், அவன் கூட தான் அதிகமான எல்லையை பகிர்ந்துக்கிறோம். இந்தியா குறுகிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். இந்தியாவில் தெற்கில் அமைந்துள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல். தெற்கில், இந்தியாவோட தெற்கில் இங்கே. இந்தியாவில் கிழக்கில் அமைந்துள்ளது வங்காள விரிகுடா. இந்திய பெருங்கடலில் ஒரு பார்ட்டு தான் இது வங்காள விரிகுடா. மேற்கில் அமைந்துள்ளது அரபிக்கடல், இதுவும் இந்திய பெருங்கடலில் ஒரு பார்ட்டு தான். இந்தியாவில் கடற்கரை நீளம் 6100 கிலோமீட்டர். இங்கேருந்து மேற்கு வங்கத்திலேருந்து பிடிச்சிங்கன்னா அப்படியே ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, நடுவில் கோவா, குஜராத், இவங்க தான் இந்தியாவோட கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள். சரியா? மேப்பு பார்க்கணும் எடுத்து. அடுத்தது இதில் இந்த நீளம் மட்டும் எவ்வளோ சார் அப்படின்னா 6100 கிலோமீட்டர்லேருந்து. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எத்தனை தீவு கூட்டம் இருக்குது? இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நமக்கு இந்தியாவுக்கு சொந்தம், அதோட எல்லையும் சேர்த்திக்கிறோம். அதேமாதிரி இந்த பக்கம் எங்கள் அரபிக்கடலில் என்ன தீவு கூட்டம் இருக்குது? லட்சத்தீவு. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு அப்படின்னு கேட்பாங்க. லட்சத்தீவுக்கு இன்னொரு பேர் மினிக்காய் தீவு. இதெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா 7516.6 கிலோமீட்டர். என்னாச்சு? இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது. இந்த இடத்துல தான் இலங்கை இருக்கும். இங்கே வந்து பாக் வளைகுடா, மன்னார் வளைகுடா இருக்கும். நேரோ வாட்டர் பாடி இந்த இடத்துல எப்படி, அதான் நீர் சந்தி, பாக் நீர் சந்தி. இது மன்னார் வளைகுடா, இது பாக் வளைகுடா. இந்த இடத்துல இணைக்கிறது வந்து என்னது? பாக் நீர் சந்தி. இந்த 2 வாட்டர் பாடியும். அப்போது ஸ்ரீலங்காவை நம்மக்கிட்டேருந்து பிரிக்கிறது யார்? பாக் வளைகுடா, பாக் நீர் சந்தி, மன்னார் வளைகுடா, 3 பேர் தான். நீர் சந்தினா என்ன அர்த்தம்? 2 பெரிய வாட்டர் பாடியை இணைக்கக்கூடிய சின்ன வாட்டர் பாடி. இது நீர், இதுவும் நீர். இதெல்லாம் லேண்டு. இந்த பாயிண்ட் அதுதான் நீர் சந்தி. இந்திய துணைக்கண்டத்தில் அடங்கும் நாடுகள் எவை எவை? அதை பற்றி நேற்றே பேசிட்டோம். மியான்மர்லாம் அதில் வராது. பாகிஸ்தான் வரும், ஆனால் இவனுங்க போட்டு வச்சுருக்கானுங்க. வங்கதேசம் வரும், நேபாள், பூட்டான், இலங்கையை கூட சேர்த்தக்கூடாது, துணைக்கண்டத்தில் வராது. இதுதான் மெயின் லேண்டு. மியான்மர் தனியாக துண்டாக போயிருது, அங்கே மழை இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் இதில் போட்டிருக்கானுங்க, சேர்த்திக்கங்க. ஆமாம். இந்தியா நிலப்பரப்பை உள்ளடக்கும் அச்சக்கோடுகள். இந்திய நிலப்பரப்பை, இந்தியான்னு நெடியில் வேண்டாம், இந்திய நிலப்பரப்பை அச்சக்கோடு இல்லையா? எந்த அச்சத்தில் இருக்குது இந்தியா? வட அச்சமா தென் அச்சமா? வடம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட இங்கே இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க, தான் தெற்கு எல்லை, இந்தியாவோட தெற்கு எல்லை. மெயின் லேண்டுனாக்கா குமரி முனை. இங்கே நார்மலாக இந்தியாவோட தெற்கு எல்லைனா இந்திரா பாயிண்ட், அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அது அந்த இடத்துல. ஆனால் அது கடலில் மூழ்கிடுச்சுன்றாங்க. சுனாமி வந்துச்சுல்ல, அப்போது அந்த இடம் லேண்ட் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சுன்றாங்க. இப்போ மெயின் லேண்ட் தான் சொல்கிறாங்க. 8 டிகிரி 4 மினிட்டு வட அச்சத்திலேருந்து 37 டிகிரி 6 வட அச்சம் வரை. இதை தான் சொல்கிறாங்க கன்னியாகுமரி, குமரிமுனை, அதிலிருந்து இங்கே வரைக்கும். இதாது இது 8 டிகிரி 4 மினிட்டு, அது 37 டிகிரி 6 மினிட். அடுத்தது கிழக்கு அச்சமா மேற்கு அச்சமா?
சரி, கிழக்கு தீர்க்கமா மேற்கு தீர்க்கமா? கிழக்கு தீர்க்கம். 97 டிகிரி 25 மினிட்டு கிழக்கு தீர்க்கம். சாரி, 68 டிகிரி 7 மினிட்டு கிழக்குலேருந்து. இதுதான் 0, கரெக்டா? அதிலேருந்து கிழக்கு 67. இது இந்த பாயிண்ட் எது? குஜராத். அதிலேருந்து 68 67 68 அதிலேருந்து 97 டிகிரி சம்திங். ரெண்டுமே என்னது? கிழக்கு அச்சம், ஈஸ்ட். அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் முடியும். இதுதான் இந்தியாவோட எல்லை. சரியா? அடுத்தது, இந்தியாவின் தெற்கு எல்லை எது? இந்திரா முனை. பிக் மெலியன் பழைய பேர். ஆமாம், இங்கிலீஷ்காரன் பேர். இந்திரா பாயிண்ட்னு வச்சுட்டானுங்க. வடாச்சம் 60 டிகிரி 45 மினிட். எங்கே? அந்தமான் நிக்கோபரில் தெற்கு. பழைய பேர் என்னன்னு கேட்பானுங்க, அல்லது தெற்கு எல்லை எதுன்னு கேட்பான். அதே மெயின்லேண்டு, தீவுகள் இல்லாமல் மெயின்லேண்டோட தெற்கு எல்லைனா குமரிமுனை. தமிழ்நாடு இருக்கு இல்லையா, குமரிமுனை. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை, மெயின் நிலப்பகுதி இருக்கு இல்லையா, அது குமரிமுனை. அங்கே தான் யார் இருக்கா? யாரோட சிலை இருக்குது? திருவள்ளுவர் சிலை. அதெல்லாம் பயங்கரமான அரசியல் இருக்குது. அதை அவனுக்கு பிடிச்சி காய் வந்து பிடிச்சிக்கிட்டு விவேகானந்தர் பாருன்னு கதையெல்லாம் விட்டு அங்கே கொண்டு வந்து இது பண்ணானுங்க. பார்த்தாரு நம்மால் அறிவாளி. அதை அழிக்கலாம் இல்லை, உடைக்கல இருந்தவங்க மாதிரி. அவர் என்ன பண்ணார்? அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு கல்லில் வள்ளுவர் சிலையை உருவாக்கி விட்டார். அது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகி போச்சு. இங்கே இருந்தாண்டா இந்தியாவே ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு இங்கே தான் முடியுதுன்னு சொல்கிறானுங்க. இங்கே இருந்தால் இந்தியாவே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த மாதிரி வச்சுருப்பார். அது பெரிய வரலாறு. அதனால தான் அவனுங்களுக்கு கண்டா நடுங்குவானுங்க, ஒரு பேரை கண்டாவே நடுங்குவானுங்க. இந்திய நிலப்பகுதியின் வடமுனை இந்திரா கோல் எங்கே? அங்கே இருக்குது, ஜம்மு காஷ்மீரில், லடாக்கில் இருக்கும். இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளின் நீளம். இந்த இக்கை தூக்கிடுங்க, இந்த இக்கு வரக்கூடாது. இந்தியாவில் வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் லென்த்து. இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகேவா? கர்சர் தெரியுதுல்ல? கர்சர் தெரியுதா? சரி. அதே மாதிரி இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளின் நீளம். இந்தியாவின் மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச். இது ஒரு சதுப்பு நிலம், ரான் ஆஃப் கட்ச். இந்த பாயிண்ட் ரான் ஆஃப் கட்ச். அதிலிருந்து அருணாச்சல் பிரதேஷ் இங்கே வரைக்கும் 2933 கிலோமீட்டர் நீளம். கிழக்கே அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும், அந்த கடைசி எண்டு இந்த பாயிண்ட். (2933 கிலோமீட்டர்). இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கும் கோடு எது? கடகரேகை தான். சரியா? கடகரேகை முன்னாடி போட்டாச்சு. அந்த கோட்டை கரெக்டாக 2ஆக பிரிக்கும். கடகரேகையோட இது என்னது? நம்பரு 23 டிகிரி வடக்கு. இப்படியும் போடலாம், அல்லது 23.30 வடக்கு அப்படியும் போடலாம். அரணா எவ்வளவு? 5 0 தானே வரணும். இப்போ நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம்? மினிட்டு தானே யூஸ் பண்ணுறோம். எத்தனை மினிட்ஸ் சேர்ந்தது? 1 hour 60. அதனால் இப்படி வரும். கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அங்கே 23.50 வடக்குன்னு போட்டிருப்பான், அதை எடுக்கக்கூடாது. இப்படி போட்டிருந்தா எடுத்துக்கலாம். இப்படி போட்டிருந்தாக்க 30 தான் எடுக்கணும், அதை தான் எடுக்கணும். இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். 8 பிரித்து சொல்லலாம். 1+7. இந்த 1 வந்து எது சார்? டெல்லி, கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. மற்றது எது சார்? 7. எதில் பார்த்தோம்? பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இதெல்லாம் அழிக்கணுமா?
ரைட். பாருங்கள், கடைசியாக உருவாக்கின 2 யூனியன் பிரதேசம் எதுனா லடாக்கும் ஜம்மு காஷ்மீர். லடாக்கு ஜம்மு காஷ்மீர் தான் கடைசியாக உருவாக்கின யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. யூனியன் கவர்மெண்ட் தான் சொல்லணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, தப்பு. இதுலேயே கிடையாது, கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது. அதான் யூனியன் பிரதேசங்கள். சென்ட்ரல் பிரதேசம்னு வச்சுருக்கலாம்ல இவனுங்க, அப்படி கிடையாது, ஏமாத்துற வேலை. யூனியன் தான் சொல்லணும். அடுத்தது சண்டிகர் இங்கே இருக்கும், சண்டிகர். அடுத்தது கேபிட்டல் டெரிட்டரி, இதை தான் அந்த ஒன்று டெல்லி, நியூ டெல்லி இருக்குல்ல, கேபிட்டல் டெரிட்டரி. அது ஏன் என்ன காரணம் அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் டையூ டாமன் தாதரா நாகர் ஹவேலி இதெல்லாம் 2ஆக இருந்தது. டையூ டாமன் தனியாக இருந்தது, தாதரா நாகர் ஹவேலி தனியாக இருந்தது. அது 2 எல்லாத்தையும் ஒன்றாக்கி விட்டானுங்க, 4 லேண்டையும் ஒன்றாக்கிட்டானுங்க. 4 லேண்டு சேர்ந்து 1. அப்போ 1 2 3, டெல்லியை தனியாக விட்டுருங்க 4. ஓகேவா. அடுத்து லட்சத்தீவு 5 தான் தனியாக இருக்குல்ல, 5. அடுத்து பாண்டிச்சேரிக்கு லேண்டு பாண்டி, காரைக்கால், யானம், மாகி, இது 4 சேர்ந்தது லேண்டு. காரணம்லாம் அப்புறம் பார்ப்போம். 6. அடுத்து 7 அந்தமான் நிக்கோபார். இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கமே அவனோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். பாலிட்டிக்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன ஏது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டெல்லி 7+1 கேபிட்டல் டெரிட்டரி. அப்போ யூனியன் டெரிட்டரி மொத்தம் எத்தனை? 8. 9 ஆயிருக்கணும், ஆனால் இது 2 இணைச்சதுனால 8 அப்படி இருக்கு. அடுத்தது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இப்போ தான் பிரித்தானுங்க. அதோட தலைநகரம் ஹைதராபாத். 2 மாநிலத்துக்கு ஒரே தலைநகரம் ஹைதராபாத் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, புது மாநிலம் அமராவதி. தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் தான் தலைநகரம். ஆந்திர பிரதேசத்துக்கு அமராவதின்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே தலைநகரத்தை அமைச்சாங்க. அமைச்சு முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. மாற்றிட்டாங்களா? யார் இவர் வந்தா? ஜெகன்மோகன் ரெட்டியா? ரைட். அமராவதி தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மாற்றிட்டாங்க விசாகப்பட்டினம். கடற்கரை ஓரத்தில் கொண்டு போயிட்டாங்க. ஜூன்லையா? ரைட். கரண்ட் அஃபேர் பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள். சரி, அதை விட்டுருங்க. அது மாதிரி 2 மாநிலம் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஒரே தலைநகரம் இருக்குது. இந்தியாவில் வேறு எதுக்கும் அப்படி கிடையாது. 2 மாநிலங்கள் ஒரு ஒன்றிய நிலப்பகுதி, அதுக்கு ஒரே தலைநகரம். சரியா? எது சார்னா சண்டிகர். பஞ்சாபு, ஹரியானா இவங்க 2 பேர் ப்ளஸ் சண்டிகர் இருக்கு இல்லையா, அது யூனியன் பிரதேசம். இந்த 3க்கும் ஒரே தலைநகரம் இது சண்டிகர் தான், வேறு எதுக்குமே கிடையாது. எந்த மாநிலத்துக்கு இந்த மாதிரி சிறப்பு இல்லை. அடுத்தது உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. ஓவராக படம் ஏற்றுனதுனால ஆயிடுச்சு சொல்கிறது. பாமீர் முடிச்சு இதெல்லாம் மவுண்டைன் தெரியுதா? 3Dயில் அங்கேருந்து இமயமலையோட ஸ்டெச் இது. இங்கேருந்து ஒரு மலை வருது, இங்கே பாருங்க. மத்திய ஆசியா நோக்கி அங்கே போதா, வடக்கு நோக்கி அது ஒரு மலை தொடர். இந்த எல்லா மலைத்தொரும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு பேர் தானே இது இந்த முடிச்சு நாட் பாமீர்னு பேர். அதனால தான் இதை உலகின் கூரைன்றாங்க. உலகத்திலே உயரமான இடம் தான் அந்த மாதிரி பாமீர் முடிச்சு. இது அப்படியே ஐரோப்பாவுக்கு போகும் இந்த மலைத்தொடர். அப்படியே கண்டினியூ ஆகி எங்கே போகுது? ஆல்ப்ஸ் மவுண்டைன் பார்த்தோம்ல, ஐரோப்பாவில் அங்கே வரைக்கும் போகும். இதெல்லாம் மடிப்பு. இந்த இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் என்ன ஆகுது, இப்படி இதில் போய் மோதுது. அதனால் உருவானது தான் இந்த மடிப்பு மலைகள். இன்றைக்கி எங்கே நிலநடுக்கம் காலையில்? இன்னைக்கு காலையில் போய் நிலநடுக்கம் காலையில் விடிய காலையில் தான் வரும். ஆப்கானிஸ்தான்
இங்கே தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல. சரியா? ரைட். அதான் பாமீர் முடிச்சு. உலகின் கூரை என அழைக்கப்படுவது. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலை தொடரையும் இணைப்பது எது? பாமீர் முடிச்சு. இப்போ தான் படத்தை பார்த்தீங்க. எங்கே போகுது? மத்திய ஆசியாவுக்குள்ளே போதா? உயரமான மலைத்தொடர், இமயமலை தொடர் ரெண்டையும் இணைக்கிறது தான் என்னது? பாமீர் முடிச்சு. அதான் இங்கே கேள்வியாக கேட்குறான். படமாக பார்த்துட்டோம்னா ஜென்மத்திலையும் மறக்காது. இமாலயா அப்படின்னாக்கா பனி உறைவிடம் அர்த்தம். இமயமலை இருக்கு இல்லையா, அது இமயமலையின் பேர் வந்து பனி உறைவிடம். ஏன்னா மிகவும் உயரமான இடம்னால அங்கே எப்படி இருக்கும்? பனி மேலே பனி போர்வை பொத்தியே இருக்கும். அதனால தான் அந்த பேர். கிழக்கு இமயமலையின் இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் குன்று. கிழக்கு இமயமலைனா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாருங்க, இது தெரியுதா? இது அப்படியே இதான் கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் ரேஞ்ச். இது பூர்வாஞ்சல் ரேஞ்ச். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி மலைத்தொடர். பழசு. உலகத்திலே பழமையான மடிப்பு மலை 4-5 இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஆரவல்லி மவுண்டைன் எங்கே சார் இருக்குது? இந்த பாருங்க, இது உயரமாக இருந்துச்சு ஒரு காலத்தில், கரைஞ்சி குட்டையாயிருச்சு. இங்கே இப்படி தான் தென்மேற்கு பருவ காற்று வீசுது. இங்கே தான் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாலாம் இருக்குது. இந்த மலை அந்த காற்றை தடுக்கலை, தென்மேற்கு பருவ காற்றை. ஒருவேளை இந்த ஆரவல்லி மவுண்டைன் இப்படி இருந்தால் தென்மேற்கு பருவ காற்று தடுத்துருக்கும். இங்கெல்லாம் இது பாலைவனமாக இருந்திருக்காது. குஜராத், ராஜஸ்தான்லாம் அதெல்லாம் சோலைவனமாக இருந்திருக்கும். பேரலெல்லாம் இருக்குது. அதே கேரளாவில், மகாராஷ்டிராவில் மலை கொட்டுன்னு கொட்டுறதுக்கு காரணம் என்னது? காற்று இப்படி வீசி தான் அது தடுக்குது. அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை. அதனால தான் அங்கே மலை கொட்டுன்னு கொட்டுது. அதேமாதிரி தென்மேற்கு பருவ காற்று என்ன ஆகுது? இங்கே வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு உருவாகிறதுக்கு காரணம், அதிக மழை பெய்யறதுக்கு காரணம் என்னது? இங்கேருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று இங்கேருந்து இப்படி வீசுது இல்லையா, அது போய் இமயமலையில் மோதி மேலே ரைஸ் ஆகி மலை கொட்டுன்னு கொட்டும். அதை தான் ஆறில் வெள்ளமாக ஓடியாகும். அதனால தான் வளமாக இருக்குது. இந்த இமயமலை மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? காற்று நேராக அங்கே போயிருக்கும், இப்படி போயிடும். எப்படி ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாலாம் பாலைவனமாக இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, இங்கே உள்ளதெல்லாம் பாலைவனம் தான். இது வரைக்கும் பாலைவனம் தான். அதேமாதிரி பாலைவனமாக இருந்திருக்கும் வட இந்தியாவும், இமயமலை மட்டும் இல்லைன்னா. சரியா? மேற்கு இமயமலை எவ்வாறு அழைக்குது? இது ரெண்டு நான் பார்த்து சொல்கிறேன். பேர் கட்டாயிடுச்சு. மேற்கு இமயமலை டிரான்ஸ் ஹிமாலயா. மேற்கு இமயமலை டிரான்ஸ் ஹிமாலயான்னு சேர்த்திக்கங்க. ஹிமாலயா இதுக்கு மட்டும் மாற்றணும். மேற்கு இமயமலைனா எது சார் அப்படின்னா, இதோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். மேப் எடுக்கணும், இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இமயமலை, இது ஃபுல்லாகவே இமயமலை தான். இதில் இந்த இருக்கு இல்லையா, ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த பக்கம், அதாவது டிரான்ஸ் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தொடர்ச்சியான அங்கங்கே மலைத்தொடர் இருக்கும். ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர். அதான் என்னென்ன மலைன்னு கேட்குறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாவில் உள்ள முக்கியமான மேற்கு மலைத்தொடர்கள் எவை எவை? ஜாஸ்கர் ஜானு வரும், லடாக், கைலாஸ், காரகோரம். இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். எந்த 2 நிலங்கள் சேர்ந்ததன் மூலம் டெத்தீஸ் கடல்? நான் சொன்னாலே இமயமலைக்கு அடியில் ஒரு கடல் இருந்தது, 2 நிலப்பரப்பு மோடிச்சு,
அதனால் கடலுக்குள்ளே இருந்த அந்த நிலப்பரப்பு என்ன அது மடிஞ்சு இமயமலையாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எந்த 2 நிலப்பரப்பு மோதுது? இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் கோண்டுவானா தான். அது கோண்டுவானாவில் ஒரு பாட்டு தான். வடக்கில் இருக்கிற என்னது யுரேசியன் பிளேட்டு. அதான் யுரேசியன் நிலப்பகுதியும் தெற்கே கோண்டுவானா. கோண்டுவானாவுக்கு இன்னொரு பேர் என்னது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட். கோண்டுவானாவில் ஒரு பாட்டு தான் அது. ரைட். உள் இமயமலையின் மத்திய இன்னொரு பெயர் இமாத்திரி. உள் இமயமலைனா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்லையா இமயமலை, இங்கே 3 லேயராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மலை இருக்கும். இங்கேருந்து போனீங்கன்னா இந்த மலையில் ஏறி திரும்ப இறங்கி அடுத்து ஒரு மலைத்தொடர் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மலைத்தொடர் இருக்கும். இது டிரான்ஸ் இமாலயா. இது வந்து மத்திய இமாலயா. இதிலேருந்து இது வரைக்கும் மத்திய இமாலயா. மத்திய இமாலயா இதிலேருந்து இது வரைக்கும். இது வந்து கிழக்கு இமாலயா. கிழக்கு இமாலயாவுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், பூர்வாஞ்சல் அப்படின்னு பார்த்தோம். மேற்கு இமாலயா வந்துட்டு டிரான்ஸ் இமாலயா அப்படின்றோம். மத்திய இமாலயில் 3 மலைத்தொடருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். அதில் உள் மலைத்தொடர் இங்கே சீனா பக்கத்தில் இருந்து அதுக்கு வரணும். இதுதான் இருக்கிறதுலே உயரமானது. எது? உள் மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இமாத்திரி. உள் இமயமலை இமாத்திரி. இதுதான் உயரமானது. 1 2 3. 2வது தான் இமாச்சல். மஸ்ட்டு வந்துட்டு ரைட். இந்த கடைசி இதுதான் உயரமானது இருக்கிறதுலே மத்திய இமயமலையில். அதுக்கு இன்னொரு பேர் என்ன இமாத்திரி. இங்கே தான் உலகத்திலே உயரமான சிகரம் இருக்கு இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. என்ன சிகரம் அது? எவரெஸ்ட். கேட்டுவா உலகத்திலே உயரமானது. யார் கேட்டு சொன்னது? அதான் மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்தியாவில் உயரமான சிகரம் புரிஞ்சுதா, அதுதான் கேட்டு. அதுவும் நம்மக்கிட்ட இல்லை, ஆப்கானிஸ்தான்கிட்ட இருக்குது. கச்சன்ஜங்கா தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ரைட். இந்தியாவில் உயரமான சிகரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மொத்தம் வாசிட்டு போகக்கூடாது. இந்த எவரெஸ்ட் இமாத்திரியில் இருக்குது. நேபாளம் சீனாவோட பார்டர். ஓகேவா? எவரெஸ்ட் சிகரம். அடுத்தது எங்கே இருக்குது? இமாத்திரியில் உள் இமயமலையில் இருக்குது. இதான உயரமான மலைத்தொடர் இந்த இதுலேயே. அது கம்பேர் பண்ணணும். எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் உள்ளது? நேபாளம். கச்சன்ஜங்கா சிகரம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? நேபாளமும் இந்தியா. இந்தியாவில் எந்த மாநிலம்னா சிக்கிம். கச்சன்ஜங்கா இங்கே பாருங்கள். இந்தியாவில் உயரமான சிகரம் K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அப்படின்லாம் காட்வின் ஆஸ்டின். ஆக்சுவலாக இது நம்மக்கிட்ட இல்லை, ஆக்குபைடு பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. இந்திய நிலப்பரப்பு கொஞ்சம் அவன் பிடிச்சி வச்சுருக்கான், அங்கே இருக்குது. அதனால் இது மோஸ்ட்லி வராது. கஞ்சன்ஜங்கா தான் இருக்கும். சரியா? இப்போது காட்வின் ஆஸ்டின் இருக்குல்ல, K2 அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. அதே கஞ்சன்ஜங்கா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நேபாள் இப்படி வரும். நேபாளுங்க நேபாள் இந்த இடத்துல நேபாள் வரும். சிக்கிம் இங்கே வரும். இந்த இடத்துல இருக்குது. எது? கஞ்சன்ஜங்கா. இதுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது? எவரெஸ்ட் சிகரம் இருக்கும். இந்த இடத்துல எவரெஸ்ட் சிகரம் இமாத்திரியில். அடுத்தது ஒரே மாதிரி வந்தால் போய் கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. தப்பு பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் தப்பு பண்ணிவிட்டு அப்புறமேல அடுத்த வருஷம் பாஸ் ஆகிறதில்ல. இப்போயே இங்கேயே கம்பேர் பண்ணி படிச்சிடணும். மத்திய இமயமலைகள் எவ்வாறு அடைக்கப்படுது? 2வது ட்ராக் சொன்னால மத்திய இப்படி 2வது இது இமாத்திரி. இது மத்திய இமயமலை. இது வந்து சிவாலிக். இதுதான் உயரம் கம்மியானது. இங்கேருந்து போனீங்கன்னா சமவெளி, அதை தாண்டி ஏறினீங்கன்னா சிவாலிக். அப்புறம் திரும்ப இறங்கி திரும்ப ஏறினீங்கன்னா என்னது? இமாச்சல்.
மலைத்தொடர் பேர். அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி திரும்ப ஏறணும். அதான் என்னது? இமாத்திரி. 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடியது பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே தான் நேபாளம்லாம் இருக்குது. நேபாளம் இருக்கு இல்லையா? நேபாளம் நம்மளதோட என்ன டேராடூனு அதெல்லாம் அங்கே இருக்கும். மலைவாழ் வாழிடங்கள் இதெல்லாம் பள்ளத்தாக்கு. இமாச்சல் அதை போட்டுருங்க. மத்திய இமயமலையில் உள்ள கோடை வாழிடங்கள் இதில் இமாச்சலில் இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள் சிம்லா, மிசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் இதெல்லாம் மத்திய இமயமலையில் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய கணவாய்கள் அதாவது பாசஸ். மலைத்தொடர் இருக்கும். இப்படி இந்த மலைத்தொடர் உள்ளே பூந்து அப்படி போய் அந்த மலைத்தொடரில் ஏறி அப்படி போவாங்க. அடுத்த நாட்டுக்கு போகலாம். அதுக்கு பேர் தான் பாஸ். கைபர் போலன் பாஸ். துணைக்கண்டத்தை சொல்லியிருக்கான். கைபர் கோலன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல. இது வழியாக தான் எல்லாம் ஆரியன்ஸ்லாம் உள்ளே பூந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். இந்தியாவோட நுழைவாயில் அதுதான். இங்கே சிந்து நதி ஓடுது. அங்கேருந்து யூரோப்பிலேருந்து மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய அரேபியாவிலேருந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸே தான். வந்தால் சிந்து நதி அங்கே இருக்குது. அந்த சிந்து நதி தான் என்னாவது பேரை வச்சு தான் சிந்து அப்படின்னு வருது. அதுதான் இந்துன்னு மாறுது. இந்துன்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது? அந்த சிந்து நதியிலேருந்து வருது. இப்போ அது பாகிஸ்தானில் இருக்குது அந்த நதி. ஓகேவா? ரைட். கைபர் போலன் கணவாய்கள். லடாக் ஜம்மு காஷ்மீரில், இங்கே ஜம்மு காஷ்மீரில் லடாக்கில் காரகோரம் கணவாய் இங்கே இந்த ஏரியாவில். சீனாவுக்கு ஆப்கானிஸ்தானில் போகலாம். இமாச்சல் பிரதேசில் உள்ள கணவாய்கள் ஜோஷிலா, சிப்கிலா, இமாச்சல் பிரதேஷ் இங்கே. அப்படியே சீனாவுக்கு போகலாம். அடுத்து அருணாச்சல் பிரதேசில் இங்கே அருணாச்சல் பிரதேஷ் அங்கே உள்ளது பொமிடிலா கணவாய். சிக்கிமில் நாதுலா, ஜலப்புலா, ஜெலிப்புலா இல்லை ஜலப்புலா, ஜலப்புலா இல்லை ஜலப்புலா, நாதுலா, ஜலப்புலா. சிக்கிம் இங்கே இருக்கு இல்லையா? அங்கே கேட்பாங்க எந்தெந்த மாநிலத்தில் முக்கியமான கணவாய்கள் அப்படின்னு. சீனாவுக்கு போகலாம் அதில் பூந்து. வெளி இமயமலையில் மற்றொரு பேர் சிவாலிக். கடைசி இருக்கு இல்லையா? 1 2 3 சிவாலிக். இதான் இருக்கிறதுலே குட்டை, இருக்கிறதுலே உயரம் இமாத்திரி. இமயமலையின் கிழக்கு எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாஞ்சல் குன்றுகள். பார்த்தோம் இல்லையா? கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல். அங்கே தான் வந்துட்டு வடகிழக்கு மாநிலம் இருக்குது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா அதெல்லாம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகளுக்கு கனமழையை கொடுப்பது யார்? இமயமலை. இப்போ தான் பார்த்தோம். இல்லைனா அங்கே மழையே பெய்யாது, பாலைவனமாக தான் இருந்திருக்கும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத நதிகளின் பிறப்பிடம் இமயமலை. சரியா? சிந்து அந்த நதி பேர். சிந்து அதோட துணையாறலாம். இமயமலைக்கு அந்த பக்கம் தோன்றி இப்படி போகும். கங்கை இந்த இமாத்திரி இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த பக்கம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மலைக்கு இந்த பக்கம், மலைக்கு அந்த பக்கம் சிந்து, மலைக்கு இந்த பக்கம் கங்கை. அது உருவாகி இப்படி வந்து இங்கே வந்து கலக்கும். பிரம்மபுத்திரா அது அப்படி அந்த மலைக்கு அந்த பக்கம் சீனாவில் இங்கேருந்து உருவாகி அருணாச்சல் பிரதேசில் என்ட்ராகி இப்படி வந்து உள்ள என்ட்ராகும். வட இந்தியாவில் முக்கியமான நதிகள். அது இல்லாமல் யமுனை அது இங்கே உருவாகி இப்படி வரும். கோசி அதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. சொல்லவே இல்லாமல் முட்டிங்களே. சரி ரைட். அப்போது வளமானது, உலகத்திலே வளமானது எது? இந்த சமவெளி தான். ரைட். அடுத்தது அதான் வடபெரும் சமவெளி. இந்திய துணைக்கண்டத்தில் வடபெரும் சமவெளியை உருவாக்கிய ஆறுகள் சிந்து. இப்போ தானே பார்த்தோம், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அவங்களுடைய துணையாறுகள். வடபெரும் சமவெளியின் நீளம் வந்து எங்கேருந்து எது வரைக்கும்? இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு அப்படி 2400 கிலோமீட்டர். பாகிஸ்தானையும் சேர்த்தி தான் சொல்கிறாங்க. அகலம் 2040 முதல் 3200 இந்த அகலம். வடபெரும் சமவெளி மிக நீளமான மண்டலம் இது தராய். தராய் அப்படின்னாக்கா சேரும் சகதியுமாக இருக்கும்.
மலை அடிவாரத்தில் சேறு சகதியுமாக இருக்கும். சதுப்பு நிலம், அதை தான் தராயின்னு சொல்லுவாங்க. இது மிக நீளமானதாமா. வடபெரும் சமவெளியில் பழைய வண்டல் மண்ணால் ஆன சமவெளி எது? பாங்கர். பழைய வண்டல் ஒரு காலத்தில் என்ன ஆயிருக்கும், ஆறுங்க ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் இந்த இடத்துல. இப்போ அங்கே ஓடலை, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இப்படி வந்துருச்சு. இங்கெல்லாம் புது வண்டல் படிவு. அந்த தராய்க்கு அடுத்தது அதை 3 இருக்கும் இப்படி. பாபர், இமயமலை அடிவாரத்தில் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பாபர். கரடு மூடாக கல்லுக்கல்லாம் இருக்கும், மலையிலேருந்து கொண்டு வர கல்லெல்லாம் அங்கே கொட்டி விட்டுரும், அது வந்து பாபர். அடுத்தது அங்கேருந்து உள்ளுக்குள்ளே கல்லுக்குள்ளே போன தண்ணியெல்லாம் வெளியில் எமர்ஜ் ஆகி ஒடியாரும், இது தராய், மிக வளமான பகுதி தராய். அடுத்து பழைய வண்டல் படிவு, பழசு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் ஆறு, இப்போ ஓடலை. பாங்கர், பாங்கர் பழைய வண்டல் படிவு. இப்போ புதுசாக இப்போ ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, புதிய வண்டல் படிவு இருக்கும். மிக வளமையானது இதுதான், தராய் தான் மிக வளமையானது. அதுக்கப்புறம் காதர், காதர் புதியல் வண்டல் மண்ணை கொண்ட வடபெரும் சமவெளி மண்டலம் காதர். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, பெட் நிலம் அப்படின்றாங்க. ரைட். வடபெரும் சமவெளி நிலம், நீளம் கிடையாது, மேல் நிலம். வறண்டும், மேல் பகுதி சொன்னால மேல் நிலம், வறண்டும் கரடு மூடாகும். கீழ்ப்பகுதி மேல் நிலம், ரைட், கரடு மூடா அந்த மேல் பகுதி தண்ணி உள்ளே ஓடும். கீழ்ப்பகுதி நீர் ஓடைகளையும் உடைய பகுதி. எவ்வாறு? பகுதி, பகுதி சொன்னாலே பாபர் கரடு மூடாக இருக்கணும், மலை அடிவாரத்தில். இது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டா, சுந்தரவன டெல்டா. அதே மாதிரி இன்னொன்று சேர்த்திக்கங்க, வடபெரும் சமவெளியில் மிக வளமான பகுதி எதுன்னு கேட்பாங்க. எது? தராய். 2வது லேயர் இருக்குல்ல, தராய். இந்த படத்தை போட்டுக்குங்க. பாபர் கரடு மூடாக இருக்கும், தண்ணி உள்ள கல்லுக்குள்ளே தண்ணி ஓடும், வெளியில் ஓடியாந்து தராய் சேரும் சகதியமாக இருக்கும். அதான் சதுப்பு நிலம், இதுதான் வளமானது. அதெல்லாம் அழித்து நாசம் பண்ணிட்டானுங்க. இப்போது பழைய வண்டல் படி உள்ளது பேர் என்னது? பாங்கர். புதிய வண்டல் படி காதர். ரைட். சுந்தர்வன டெல்டா எங்கே இருக்குது? இது கங்கை இப்படி வரும், இது பிரம்மபுத்திரா. இவங்க 2 பேரும் வந்து டெல்டானா என்னென்னு பார்த்தோம், கடலுக்குள்ளே மண்ணை கொட்டி ஒரு புதிய முளைப்பரப்பு உருவாக்குனா அதானது டெல்டா. இதான் சுந்தர்வன டெல்டா. ஏன் அந்த பேர் வந்துச்சுனாக்கா, அதோட ஷேப் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்காமல், இப்படி இங்கே அகலமாகவும் இப்படி இருக்கும். அது கூட கேட்பா என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு. சுந்தரி வகை மரங்கள் அங்கே அதிகமாக இருக்குது, சதுப்பு நில மரம். அதனால தான் சுந்தர்வன டெல்டா. உலகத்திலே பெரிய டெல்டாவும் இது தான். இன்னும் உருவாகிட்டே இருக்குது அதிக வேகத்தில். ஏன்னா இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வர மண்ணெல்லாம் கொட்டி கொட்டி புதுசாக லேண்டு உருவாகிட்டே இருக்குது. சுந்தர்வன டெல்டாவின் வண்டல் சமவெளியின் உயர் நிலப்பகுதி, உயரமான இடத்த வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சார்ஸ் அப்படின்றாங்க. மண்ணை கொட்டி உயரமான மேட்டை உருவாக்கி விட்டுரும், அங்கே மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளால் அங்கே போய் தங்க ஆரம்பிச்சிடுவோம். சுந்தர்வன டெல்டாவின் வண்டல் சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி. சதுப்பு நிலம் அந்த உயரம் கம்மியாக சேரு சகதியமாக இருக்கும், அதுக்கு பேர் பில்ஸ். இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஆரவழி ராஜஸ்தான் சமவெளியை நாளைக்கு பார்ப்போம். 21 பக்கம். எத்தனாவது பக்கத்துலேருந்து ஆரம்பிச்ச அன்றைக்கி? 48ஆ? 50ஆ? ரைட். இன்றைக்கி இது போதும். ஓவர் டோஸ் 2 மணி நேரம். குட்.